السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மார்க்க கல்வியை கற்பதற்காக தங்களுடைய பொன்னான நேரங்களை ஒதுக்கி தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பட்டங்களும் பரிசுகளும் வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில நாமெல்லாம் பேரார்வத்துடன் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் மார்க்க கல்வியில தேர்ச்சி பெற வேண்டும், மார்க்க அறிவு பெண்களுக்கு ஆண்களை விட அதிக அளவில் தேவைப்படுகிறது என்ற நோக்கத்திற்காகத்தான் இந்த அல்ஜன்னா மகளிர் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. ஏன் பெண்களுக்கு மார்க்க கல்வி அதிகம் தேவைப்படுகிறது சொன்னால், உங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பதில், அவர்களை சிறுவயதிலிருந்து பயிற்றுவிப்பதில் ஆண்களுக்கு பெரிய பங்கு இருக்காது. அவர்கள் உழைப்பதற்காக, பொருளீட்டுவதற்காக பெரும்பாலும் வெளியில் தான் தன்னுடைய நேரங்களை செலவழிப்பார்கள். வீட்டிலே உங்களுடைய கரங்களில் தான் உங்களுடைய பிள்ளைகள் வளர்கின்றன. அப்படி வளர்கின்ற நேரத்தில் மார்க்க சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் உங்களிடமிருந்துதான் உங்களுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய நிலை இருக்கிறது. அப்ப பெண்களாகிய உங்களிடமிருந்து மார்க்க கல்வியை அவர்கள் கற்றுக்கொள்வதாக இருந்தால் நீங்கள் மார்க்க கல்வியை பெற வேண்டும். மார்க்கத்திலே தேர்ச்சி பெற்ற நிலையை நீங்கள் அடைய வேண்டும். அப்படி அடைந்தால் நீங்களும் அதை வாழ்க்கையிலே கடைபிடித்து உங்களுடைய பிள்ளைகளையும் சந்ததிகளையும் குடும்பத்தாரையும் நல்வழியிலே கொண்டு செல்வதற்கு பாடுபடுவீர்கள் என்பதுதான் இதனுடைய நோக்கம். இந்த மார்க்க கல்வியிலே தேர்ச்சி பெற்று விளங்குவதில் ஆர்வம் ஊட்டுவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெண்கள் எப்படி மார்க்க கல்வியில ஆண்களை கூட மிஞ்சுகிற வகையில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு சில வரலாற்று குறிப்புகளை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவியும் உலக முஸ்லிம்கள் அனைவருடைய அன்னையருமாகிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மார்க்க கல்வியில மிக தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள். குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனத்தை பற்றிய அறிவும் ஞானமும் அவர்களுக்கு இருந்தது. குர்ஆனுக்கு மாற்றமாக நபித்தோழர்கள் தப்பான ஒரு முடிவை சொல்வார்கள் என்று சொன்னால் அதை உடனடியாக கண்டுபிடித்து எதிர்த்து கேட்கிற அளவுக்கு அவர்கள் மார்க்க ஞானம் பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதற்கு சான்றாக சொல்வதாக இருந்தால், ஒருவர் ஆயிஷா நாயிடத்தில் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்திருக்கிறார்களா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். ஆயிஷா நாயிட்ட வந்து, ஏன்னா அவங்களுக்கு தான் முக்கியமாக இது தெரியும், அவங்க தான் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி என்ற காரணத்தினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்திருந்தால் அதை தன்னுடைய மனைவிக்கு கண்டிப்பாக தெரிவித்திருப்பார்கள். அவங்கள்ட்ட இது கேட்டுக்கிறோம் என்ற அடிப்படையில் கேட்குறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்திருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ ஆயிஷா நாய் சொல்கிறார்கள், நீ கேட்ட கேள்வியை பார்த்து என்னுடைய உடம்பெல்லாம் சிலிர்க்கிறது, என்ன கேள்வி கேட்கிறாய், இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா என்று சொல்லிவிட்டு அவர்கள் ஒரு 3 செய்தி அவருக்கு சொல்கிறார்கள். என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, மன் ஹத்தஸக அன்ன முஹம்மதன் ரஆ ரப்பஹு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறைவனை பார்த்தார்கள் என்று யாராவது உனக்கு சொன்னானேயானால் ஃபக்கத் கதப, அவன் பொய் சொல்கிறான். யாராவது உன்னிடத்தில் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை பார்த்து விட்டார்கள், பார்த்திருக்கிறார்கள் என்று உங்களிடத்தில் சொல்வானேயானால் அவன் பொய் சொல்லுகிறான் என்று சொல்கிறார்கள்.
அப்படி சொல்லும் பொழுது வாய்க்கு வந்தபடி விட்டு அடித்து அவங்க சொல்லவில்லை, சொல்லிவிட்டு ஆதாரம் காட்டுறாங்க. ஏனென்று கேட்டால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், லா துத்ரிகுல் அப்சார் வஹுவ யுத்ரிகுல் அப்சார். அவன்தான், இறைவன் தான் பார்வைகளை அடைகிறான், பார்வைகளால் அவனை அடைய முடியாது என்று குர்ஆன்ல வசனம் இருக்குது. உங்க எந்த பார்வைக்கும் அவன் தட்டுப்பட மாட்டான் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி இருக்கும் பொழுது, குர்ஆனுக்கு மாற்றமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை பார்த்தார்கள் என்று யாராவது சொல்வார்களே ஆனால் அது பொய். அவன் பொய் சொல்கிறான், உறுதியாக நிச்சயமாக பொய் சொல்கிறான் என்று சொல்கிறார்கள். அப்ப இறைவனை நபிகள் நாயகம் மேராஜில் பார்த்ததாக நிறைய பேர் தப்பா நினைத்து கொண்டும் இருக்கிறார்கள். மேராஜில் அல்லாஹ்வோடு உரையாடல் தான் நடந்ததே தவிர அல்லாஹ்வை யாரும் பார்க்க முடியாது. இந்த கண்ணை வைத்துக் கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் எந்த மனிதனாலும் இறைவனை காணவே முடியாது. மூசா நபி அவர்கள் கூட அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? அல்லாஹ் உன்னை நான் பார்க்க வேண்டும், அரிணி என காட்டுவாயாக என்று அவர் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னா, லன் தரானி, என்னையே பார்க்க முடியாது, என்னை பார்க்கக்கூடிய வகையில் நான் படைப்பினங்களை படைக்கவில்லை. ஏன் பார்க்க முடியாது என்று கேட்டால், அவர் அந்த பார்க்கணும்னு கோரிக்கை வச்சார்ல, அந்த இடத்துல ஒரு மலை இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், அந்த மலையை பார், என்னுடைய ஒளியை அந்த மலையின் மீது நான் பாய்ச்சுகிறேன், அதற்கு பிறகு அந்த மலை அதே இடத்தில் இருந்து விடும் என்று சொன்னால் அப்புறம் நீ பார்க்கறத பத்தி பேசலாம் என்று சொல்லிவிட்டு, ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபலி ஜஅலஹு தக்கா, இறைவன் தன்னுடைய பேரொளியை அந்த மலைக்கு காட்டினா, இவரு காட்டாம தன் பேரொளியை வெளிச்சத்தை காட்டிய பொழுது அந்த மலை தூள் தூளாக நொறுங்கியது. ஒரு மலையை அல்லாஹ் அவன் தன்னை காட்டினான் என்று சொன்னால் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய வலிமை மலைக்கு இல்லைன்னு சொன்னா இந்த சாதாரண ஊன கண்களுக்கு இருக்குமா? அதனால மூசாவே நீ பார்க்க இயலாது, எவனும் பார்க்க இயலாது, யாருமே இறைவனை பார்க்க முடியாது. ஆனா மறுமையில பார்ப்போம். மறுமையில நம்ம வேறு படைப்பா படைக்கப்பட்டுருவோம். நம்முடைய சக்தி, நம்ம முதுமை அடைய மாட்டோம், எப்பவும் இளைஞரா இருப்போம், மடைஞ்சலம் கழிக்க மாட்டோம். அது படைப்பே வேற இருக்கிறதுனால அந்த கண்களுக்கு பார்க்கிற சக்தி இருக்குது. திரும்ப எழுப்பின பிறகு அல்லாஹ்வை நம்ம எல்லாரும் பார்ப்போம். மரணிப்பதற்கு முந்தி இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் எந்த நபியோ ரசூலோ மகானோ பெரியாரோ அல்லாஹ்வை பார்க்க முடியுமா என்றால் முடியாது. அப்ப இதைத்தான் ஆயிஷா நாய் சொல்றாங்க, இறைவனை நபிகள் நாயகம் பார்த்தார்கள் யாராவது உன்னிடத்துல சொல்வானையானால் அவன் பொய் சொல்கிறான். ஏன் பொய் சொல்றான்னு சொல்றாங்கன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய கூற்றுக்கு மாற்றமா பேசுறான். அல்லாஹ் என்ன சொல்றான்? பார்வைகளால் அவனை அடைய முடியாது என்று குர்ஆன் இருக்கிறது. அப்ப லா துத்ரிகுல் அப்சார், எந்த பார்வைகளும் அவனை அடைய முடியாது என்று அல்லாஹ் சொல்லும் போது பார்வைகளால் அடைய முடியும் என்று சொன்ன பொய் தானே? அது குர்ஆனுக்கு மாற்றமா இருந்தா பொய் தானே? அப்ப இந்த கேள்வியை கேட்ட உடனே குர்ஆன்ல எவ்வளவு பரிச்சயம் இருந்தா கரெக்டா அந்த வசனத்தை போய் எடுக்கிறாங்க. இறைவனை பார்க்க முடியுமாங்கிற இந்த கேள்விக்கு இந்த வசனத்தில் விடை இருக்கிறது என்று சொல்வதாக இருந்தால் குர்ஆன்ல எவ்வளவு பரிச்சயம் இருக்கணும், குர்ஆனோடு எவ்வளவு தொடர்பு இருக்கணும். எதை கேட்டாலும் குர்ஆன்ல என்ன இருக்குன்னு சொல்லிடுவாங்க. எதை பத்தி பேசினாலும் சரி, குர்ஆன்ல இருக்கிறது என்ன என்பதிலேயே மூழ்கி கிடந்த காரணத்தினால்தான் இந்த ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அப்ப 3 விஷயத்தை ஒருவன் சொல்வானையானால் அவன் பொய் சொல்றான்னு சொல்லிட்டு இது முதல் விஷயமா சொல்லிட்டாங்க. ரெண்டாவது சொல்றாங்க, மன் ஹத்ததக அன்ன முஹம்மதன் யஅலமுல் கைப், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவான விஷயங்களை அறிவார்கள் என்று எவனாவது சொன்னால் அவனும் பொய் சொல்கிறான். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரசூல்லா அல்லாஹ்வை பார்த்ததா சொன்னாலும் பொய். அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவானது அறிவார்கள். மறைவானது அறிகிறது என்று சொன்னா, இப்ப என்னுடைய முதுகுக்கு பின்னாடி ஒருத்தர் நிற்கிறார், இது எனக்கு தெரியும், இது மறைவானது, இது நமக்கு தெரியாது. இந்த கட்டடத்துக்குள்ள ஒருத்தர் நிற்கிறார், செவத்துக்கு அப்பால் நிற்கிறார், நமக்கு தெரியாது. ஒரு 4 வருஷத்துக்கு பிந்தி என்னமோ நடக்க போகுது, அது மறைவானது, தெரியாது. அரை மணி நேரத்துக்கு பிந்தி நடக்க போறது என்னன்னு எனக்கு தெரியாது, அதெல்லாம் மறைவானது. மறைவான விஷயங்களை நபிகள் நாயகத்துக்கும் தெரியாது என்று ஆயிஷா நாயகி சொல்றாங்க. தெரியும் என்று யாராவது சொன்னால் அவன் பொய் சொல்றான். சும்மா சொல்லிட்டு போனாங்களா? இந்த பொய் சொல்றான் என்று சொல்லிவிட்டு அதுல அவங்கள்ட்ட இல்மு, அவங்கள்ட்ட ஞானம் எப்படி பீரிட்டு பிறவாய்க்கிறது என்று சொன்னால், ஏன் இப்படி சொல்கிறேன் என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஒன்னொன்னுக்கு குர்ஆன் வசனம். ஒவ்வொரு விஷயம் தப்பான கருத்தை முறியடிக்கும் பொழுது
குர்ஆன்ல இருந்து வசனத்தை எடுத்து காட்டுறாங்க. குல் லா யஅலமு மன் ஃபி ஸமாவாத்தி வல் அர்ல கைப இல்லல்லாஹ். வானத்திலும் பூமியிலும் மறைவான விஷயங்களை அல்லாஹ்வை தவிர எவனும் அறிய முடியாது என்று நபியே நீ சொல் அப்படின்னு குர்ஆன்ல வசனம் இருக்கு. குர்ஆன்ல நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான்? வானத்தில் இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, மலக்குகள்லாம் வந்துருவாங்க. வானத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, பூமியில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, மறைவாக அல்லாஹ் வைத்திருக்கான்ல. மறைவு என்றால் நாளை நடப்பது, பின்னாடி நடப்பது, கண்ணுக்கு தெரியாமல் நடப்பது, காலத்துக்கு முந்தின காலத்தில் நடப்பது, பிந்தின காலத்தில் நடப்பது, எதுல நம்ம அந்த ஸ்பாட்டை நம்ம இல்லையோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மறைவானது. அந்த மறைவான விஷயங்களை நபிகள் நாயகம் அறிவார்கள் என்று எவனாவது சொன்னால் அவன் பொய் சொல்கிறான். ஏன் பொய் சொல்கிறான்? இந்த அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு மாத்தமா பேசுறான். அல்லாஹ் என்ன சொல்றான்டா, லா யஅலமு மன் ஃபி ஸமாவாத்தி வல் அர்தில் கைப இல்லல்லாஹ். வானங்களிலும் பூமியிலும் மறைவான விஷயத்தை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது. மறைவான விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். சில மறைவான விஷயங்களை நபிக்கு சொல்லி கொடுத்தால் நபிக்கு தெரியும். மறைவான விஷயங்களை, சொர்க்கம் நரகம் இதெல்லாம் மறைவான விஷயங்கள். இவற்றை அல்லாஹ் நபிக்கு சொல்லி கொடுக்குறான். அது தெரியும், சொல்லி கொடுத்தால் தெரியுமே தவிர சொல்லி கொடுக்காத மறைவான விஷயங்கள் எல்லாம் தெரியாது, நபிகள் நாயகத்துக்கு தெரியாது என்று ஒரு வசனத்தை எடுத்து காட்டி இந்த தப்பான நம்பிக்கையை தகர்த்து எறிகிறார்கள். அன்றைய மக்கள்கிட்டயே நபிகள் நாயகத்தை பற்றி இப்படி ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. எந்த நம்பிக்கை? ரசூலுல்லாஹ்க்கு எல்லாம் தெரியும்பா, நாளை நடக்கலாம் அவருக்கு தெரியும், 3 வருஷத்துக்கு பிந்தி நடக்க தெரியும், நான் பணக்காரனை போனா இல்லைன்னு அவருக்கு தெரியும் என்ற மாதிரி எல்லாம் மக்கள் மத்தியில் நம்பிக்கை நிலவும் பொழுதுதான் ஆயிஷா நாய் சொல்றாங்க, அப்படி நிலவினால் அது பொய், அப்படி யாராவது சொன்னால் அது பொய். ஏன் பொய்? அல்லாஹ் சொல்வதற்கு மாற்றமாக இருக்கிறது. இதை பல சந்தர்ப்பங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிரூபித்து காட்டி வாழ்ந்திருக்கிறார்கள். அவங்க ஒரு திருமணத்திற்கு போறார்கள். திருமணத்தில் சிறுமிகள் சில பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். சிறுமிகள் இருக்காங்களா, அவங்க சில பாட்டுகளை பாடுறாங்க. என்ன பாட்டு பாடுறாங்கன்னு கேட்டா, அவங்களுடைய முன்னோர்கள் செய்த தியாகங்களை பேசக்கூடிய பழைய இலக்கியங்களில் உள்ள பாட்டுகளை படிக்கிறார்கள். நாங்க அப்படி பரம்பரை இப்படி பரம்பரை, அதை செஞ்சோம் இதை செஞ்சோம். இன்னொரு ஹதீஸ்ல பத்ர் போரில் அவங்களுடைய குடும்பத்தார் செய்த தியாகத்தை பற்றி பாடியதாகவும் வருகிறது. அப்ப பத்ர் போர்ல எங்க தாத்தா அப்படி செஞ்சாரு, எங்க வாப்பா இப்படி செஞ்சாருங்கிற மாதிரி அந்த சிறுமிகள் ஒரு பாட்டை எழுதி அந்த சிறுமிகள் பாடலை படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபைக்கு வர்றாங்க. இந்த பாடலை வந்த உடனே படிச்சுக்கிட்டு இருந்த சிறுமிகள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, பாட்டை மாத்துறாங்க. என்ன மாத்துறாங்க? நபிகள் நாயகம் வர்றாங்க, அவங்களுக்கு தகுந்தவாறு நம்ம ஒரு பாட்டு படிப்போம் அப்படின்னு சொல்லி பழைய பாட்டை அப்படி சேஞ்ச் பண்ணி என்ன செய்யறாங்கன்னா, ஓ ஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதின், இதோ நபி வந்து விட்டார், மறைவானது எல்லாம் அறியக்கூடிய நபி இதோ வந்து விட்டார் படிக்கிறாங்க. அவங்க வேற பாட்டு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஓ ஃபீனா நபியுன் யஅலமு மா ஃபீ கதின், நாளை நடப்பதை அறியக்கூடிய நபி இதோ எங்களிடம் இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழ்ந்து பாடி என்ன செய்யறாங்க, பாட்டிலே படிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, தைஹாத நிறுத்து, இந்த வார்த்தை நிறுத்து, இந்த பேச்சை நிறுத்து. ஃபைன்னஹு லா யஅலமுல் கைப இல்லல்லாஹ், மறைவானது அல்லாஹ்வை தவிர யார் அறிய முடியாது என்று நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீ மறைவானது எனக்கு தெரியுங்கிறியா? இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசாத, இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடாத என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மறைவானது தெரியுங்கிறனா எல்லா சாமியார் ஏமாத்துறாங்க. எல்லா மத குருமாரும் என்ன செய்யறாங்கன்னா, ஜோசியம் எல்லாமே மறைவான விஷயத்தான் சொல்லுவாங்க. ஆசி வழங்குறது மறைவான விஷயம்தான், எதிர்காலத்தை சொல்வது மறைவான விஷயம்தான், எத்தனை புள்ள குட்டின்னு சொல்றது மறைவான விஷயம்தான், நீ பணக்காரன் ஆவியான்னு சொல்றது மறைவான விஷயம்தான், உனக்கு நோயிலிருந்து குணம் அடைவாய் என்பது மறைவான விஷயம்தான். இதை சொல்லிதான் மக்கள் 50 பேர் ஏமாத்துறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ் சொல்றான், தெரியாது போய் சொல்லு. மனுஷன், நான் ஒரு மனிதன், மறைவான விஷயங்கள் எனக்கு தெரியவே தெரியாது என்று அல்லாஹ் சொன்னதுனால ஒரு சிறுமி அறியாமல் இந்த வார்த்தையை சொன்னதற்காக கண்டிக்கிறார்கள். சொன்னது சிறுமி தான். ஒரு சிறுமி இந்த பாட்டை படித்ததற்காக என்ன செய்யறாங்க, இப்படி சொல்ல விடு, இந்த பாட்டை விட்டு விடு. இப்போ கூலி பில்லத்தி தகூலின முதல்ல படிச்சுக்கிட்டு இருந்து அந்த பாட்டை படி, உங்க குடும்பத்தார பாராட்டிட்டு படிச்சல அதை வேண்டா படிச்சுட்டு போ. என்னையும் மறைவான விஷயம் அறிந்தவர் என்று சொல்றது நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அதை அந்த தப்பான நம்பிக்கையை மாத்துறாங்க. அப்படி மாத்தின சமுதாயத்துல தான் என்ன கேள்வி வருதுன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு மறைவானது தெரியும்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க.
ஆயிஷா நாயகி காதுக்கு உட்பட அவங்க கேட்குற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் ஆயிஷா நாயகி மறுக்கிறாங்க. இப்போ எவனாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மறைவானது தெரியும் என்று சொன்னால் அவன் நிச்சயமாக பொய் சொல்கிறான். ஏன் பொய் சொல்லுகிறான்? அல்லாஹ் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்றான். மறைவான விஷயம் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாதுன்னு சொல்றான். அப்ப இவருக்கு தெரியும்னு சொல்வார்களே, ஆனால் அது பொய் தானே. அது குர்ஆனுக்கு மாத்தமா இருந்தா பொய் தானே. அப்ப குர்ஆன் மீது எவ்வளவுக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும், எவ்வளவு யாவ சக்தி இருக்கணும். இந்த மாதிரி நம்பிக்கைக்கு இந்த வசனம் மறுப்பா இருக்குது என்று சொல்வதாக இருந்தால் குர்ஆன்ல இருந்து ஆதில இருந்து அந்த வரைக்கும் எத்தனை தடவை படிச்சிருக்கணும், எத்தனை தடவை ஈடுபாட்டோட கவனமாக அதை வாசித்திருக்கணும். அவ்வளவு நாலேஜ் இருக்க போய் தான் என்ன செய்யறாங்க, அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லுகிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்தார்னு சொன்னாலும் அதுவும் பொய். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவான விஷயங்களை அறிவார்கள் என்று சொன்னாலும் அதுவும் பொய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அது விளக்கி சொல்றாங்க. அது பொய்ங்கிறத விளக்குறாங்க. அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை பாருங்க. ஒரு 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 ஜனாசா இருக்குது. ஒரு ஆள் இறந்து போயிட்டார். இறந்து போன இடத்துல ஆயிஷா நாயகி இருக்கிறாங்க. அப்ப பல சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அப்ப இப்னு உமர்ங்கிற சஹாபி சொல்றாங்க, மக்கள்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஒரு பாடி இறந்து கிடக்கிறது. இறந்து கிடக்கிற ஜனாசாவுக்கு பக்கத்துல இருந்து எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்ப இப்னு உமர் அவர்கள் சொல்கிறார்கள், இவங்க அழுவுற காரணத்தினால் இந்த மையத்துக்கு வேதனை நடக்குதுங்கிறாங்க. அதாவது மக்கள்லாம் அழுவுறாங்க, மையத்து கிடக்குது. இவங்க அழுவுற காரணத்தினால அந்த மையத்துக்கு வேதனை செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா மக்கள் பேசிக்கிறாங்க. இப்னு உமர் போன்ற சஹாபியெல்லாம் அங்க இருக்கிறார். அவர் இதை சொல்றார். எப்படி சொல்றாருன்னு கேட்டா, நபிகள் நாயகம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், யாராவது அழுதார்கள் என்று சொன்னால், ஒரு ஜனாசாவுக்கு பக்கத்தில் இருந்து அழுதார்கள் என்று சொன்னால் அந்த ஜனாசாவுக்கு வேதனை செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஆயிஷா நாயகி அந்த சபையில் இருக்கிறாங்க. உடனே என்ன செய்யறாங்கன்னா அதை கண்டிக்கிறாங்க. இது தப்பு, இது பொய், இது ஏற்கத்தக்க கருத்து இல்லை, இப்படி நபிகள் சொல்லி இருக்க மாட்டார்கள். ஏன் சொல்ல மாட்டார்கள்? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னு நீங்க அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு போயிடுறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னு நீ வாசிக்கவில்லையா? வலா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உஹ்ரா, ஒருவர் சுமையை ஒருவர் சுமக்க மாட்டார் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த மையத்துக்கு தண்டனை கொடுக்கிறாரு இருந்தா அந்த மையத்தை தான் செஞ்சிருக்கணும். நான் அழுவுறதுக்கு அவரை ஏன் தண்டிக்கணும்? ஒருத்தன் சுமையை ஒருத்தன் சுமக்கிறதுங்கிறது சரியான நிலைப்பாடா? உலகத்திலேயாச்சும் இப்படி இருக்குதா? எந்த ஒரு நாட்டிலேயாச்சும் நான் ஒரு தப்பு செஞ்சதுக்காக வேண்டி எங்க பாப்பாவை தண்டிப்பானா, எங்க பிள்ளைய தண்டிப்பானா? அப்ப உலகத்துல எந்த ஒரு நாட்டிலையும் தப்பு யார் செஞ்சான் அவன் தான் தண்டிக்கப்படுவானே தவிர ஒருத்தன் சுமையை ஒருத்தன் சுமக்குதல்ங்கிறது கிடையவே கிடையாது. உலகமெல்லாம் ஏற்றுக்கொண்ட ஒரு சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்துக்கு மாத்தமாவும் சொல்றாரு. அது குர்ஆனுக்கு மாத்தம் என்ன செய்யறாங்க? இப்னு உமருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், அவர் எந்த நோக்கத்தில் சொன்னான்னு தெரியல, ஆனா இது பிழை, இப்படி நபிகள் சொல்லி இருக்க மாட்டார்கள், நபிகள் இப்படி சொல்ல முடியாது. நபிகள் எதை சொல்லி தர வந்தாங்க? அவனவன் செயலுக்கு அவனவன் பொறுப்பாளி என்பதை சொல்லத்தான் வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அன்றைக்கு நசாராக்கள்லாம் இருந்தாங்க. அந்த நசாராக்கள் நம்பிக்கை என்ன? எல்லாருடைய பாவத்தையும் ஈசா நபி சுமந்துக்குருவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்க இருந்தாங்க. நம்ம எல்லாம் பாவியா பிறக்கிறோம், அந்த பாவத்தை எல்லாம் சுமப்பதற்காக தன்னை ஈசா நபி பலி கொடுத்தாரு என்று நசாராக்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். அதை உடைக்கிறதுக்கு தான் இஸ்லாம் இதை சொன்னிச்சு. எப்படி ஒருத்தர் சுமை ஒருத்தர் எப்படி சுமக்க முடியும்? ஆதம் தப்பு செஞ்சார்னா ஆதமுக்கு தானே அது, அவர் பிள்ளைகளுக்கு அந்த பாவம் எப்படி வரும்? அப்படி வந்தா கூட அந்த பாவத்தை இவர் எப்படி சுமப்பாரு என்று கேட்கக்கூடிய வகையில் அல்லாஹ் குர்ஆன்ல பல வசனம் சொல்றான். அல்லாஹ் தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உஹ்ரா, ஒருவருடைய சுமையை ஒருவர் சுமக்க முடியாது. லைஸ லில் இன்சானி இல்லா மா ஸா, எந்த மனிதனாக இருந்தாலும் அவன் உழைத்தது தான் அவனுக்கு கிடைக்கும். நான் உழைத்தது அவனுக்கு கிடைக்காது, அவன் உழைத்தது அவனுக்கு கிடைக்கும். அவன் செஞ்சாமல் அவனுக்கு கிடைக்கும், அவன் செஞ்ச பாவம் அவனுக்கு தண்டிக்கப்படும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி இருக்கும் பொழுது இவங்க எல்லாம் உட்கார்ந்து அழுகுறதுனால இந்த மையத்திற்கு வேதனை செய்யப்படணும். இஸ்லாமிய அடிப்படை கொள்கையை தகர்க்கிற மாதிரி இவர் பேசியிருக்காரு. யார்? இப்னு உமர். அப்படி இப்னு உமருங்கிறது ஒரு பெரிய நிறைய ஹதீஸ்களை அறிவித்த ஒரு சஹாபி தான். என்னத்தை அறிவிச்சிருந்தாலும் அவர் என்ன கவனத்தில் சொன்னாரோ இப்படி ரசூல் நம்ம சொல்லி இருப்பாங்களா? நம்ம பொது அறிவே ஒத்துக்கிறதா? நீங்கள்லாம் அழுது அவன் ஏன் தண்டிக்கப்படணும்? ஒரு ஆளை தண்டிக்க நினைச்சா போய் உட்காந்து அழுதுட்டு வந்துடலாமே. ஒரு ஆள் அல்ல வேதனை செய்யணும், என்ன செய்யணும்? ஒரு 10 பேர் போக வேண்டியது, ஓண்டு அழுவ வேண்டியது. ஏன்டா அழுவுற? அவன் அவ்வளோ தண்டிப்பான். அப்ப இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஒரு கேலி கூத்தாக்குற மாதிரி இருக்கா இல்லை இந்த சித்தாந்தம்?
அதனால என்ன செய்யறாங்கன்னா அவங்க ஆயிஷா நாய் வந்து அது மாதிரி இருக்கிறாங்க. கிடையாது, இப்படி இஸ்லாத்தில் கிடையாது, இஸ்லாத்துக்கு மாற்றம் இது. இஸ்லாத்துக்கு மாற்றம்னு எதை வச்சு சொன்னாங்க? கண்ணை மூடிக்கிட்டு சொன்னாங்களா? குற்றாம்புக்கள் அடிச்சு விட்டாங்களா? ஆதாரத்தை எடுத்து சொல்றாங்க. குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? ஒரு சுமையை ஒரு சுமக்க மாட்டார். அப்ப மார்க்க அறிவுல எப்படி இருக்கணும், பெண்கள் எப்படி இருந்திருக்காங்கன்னு பாருங்க. இப்னு உமர் ஒரு பெரிய சஹாபி தான், நிறைய ஹதீஸில் அறிவித்திருக்காரு தான். ஆனா அவரை மிஞ்சி விவரம் உள்ளவங்க அவங்க இருந்திருக்கிறாங்களே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு பத்ர் போர்ல வந்து முஸ்லிம்கள் ஜெயிச்சிடுறாங்க, காபிர்கள் கொல்லப்பட்டு போயிடுறாங்க. கொல்லப்பட்ட உடனே கொல்லப்பட்ட காபிர்களை எல்லாம் அங்க ஒரு பாலடைஞ்ச கிணறு ஒன்று கிடக்குது. அவங்கள உடலை வந்து டிஸ்போஸ் பண்ணணும்ல, போட்டு போயிட முடியாதுல்ல, ஞாயிறு திங்கிற மாதிரி போட்டு போயிட முடியாது. அந்த உடலை வந்து புதைக்கணுங்கிறதுக்காக வேண்டி அந்த பாலடைஞ்ச கிணத்துக்குள்ள போட்டு புதைக்கிறாங்க. யார? போர்க்களத்தில் வெட்டப்பட்டு கொல்லப்பட்ட எதிரிகளை. நம்ம முஸ்லீம்களாக இருந்தால் ஜனாசா தொழுகை முறைப்படி அடக்கம் செஞ்சாங்க. மற்றவங்களை தூக்கி அவங்களுக்கு தொழுகைலாம் கிடையாதுல, அவங்க பாடியே இது பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு என்ன செய்யறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கபூர்ல அந்த கிணத்துல பாலடைஞ்ச கிணறு இருக்குல்ல, அதுல தான் அவங்கள போட்டிருக்கிறாங்க. அதை நோக்கி பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க? இன்னா வஜதுனா மாவாத ரப்புனா ஹக்கா, எங்கள் இறைவன் எங்களுக்கு வாக்களித்ததை நாங்கள் அடைந்து கொண்டோம். எங்களுக்கு வெற்றி தருவதாக அல்லாஹ் வாக்களித்திருந்தான், நாங்கள் இப்ப ஜெயிச்சிட்டோம். ஹல் வஜத்தும் மாவாத ரப்புக்கும் ஹக்கா, உங்கள் இறைவன் உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் வெற்றி விட்டீர்களான்னு அவங்கள நோக்கி பேசுறாங்க. யார்கிட்ட? கொல்லப்பட்ட அபூஜஹல்கிட்ட, கொல்லப்பட்ட அந்த எதிரிகளுடைய சவத்தை நோக்கி, பிணங்களை நோக்கி பேசுறாங்க. எங்களுக்கு அல்லாஹ் சொன்னபடி வெற்றியை தந்துட்டான், உங்க இறைவன் உங்களுக்கு எல்லாத்தையும் தந்துட்டானா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறார்கள். பேசின உடனே இது பத்ர் போர்க்களத்தில் நடக்கிற ஒரு சம்பவம். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பக்கத்தில் அங்கே இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதரை, இவங்க செத்த பணத்திட்ட போய் பேசுறீங்க, அவங்க செத்து போயிட்டாங்க, நம்ம தான் கொன்றோம், உயிர் இல்லை, வெறும் பாடி, அதை கொண்டு கிணத்துல போட்டிருக்கிறோம், அதை நோக்கி நீங்க பேசுறீங்களே, அது கல்லிமா அஜிசாதன் இல்ல அருவாகலகா, உயிரற்ற உடல்களோட பேசுறீர்கள் கேட்குறாங்க. நீங்க வந்து உயிரற்ற உடல்களை பார்த்து பேசுறீங்க, நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம், நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு அவங்கள்ட்ட பேசுறாங்க. அப்படி பேசினா உனக்கு விளங்குமா? விளங்காது தானே? அப்படிங்கிற மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னதாக உமர் அறிவிக்கிறாருன்னு கேட்டா, அவங்க வந்து இப்ப நான் சொல்றதை கேட்பாங்க, உங்களை விட அவங்க நல்லா கேட்பாங்க. எப்படி? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, மா அன்தும் அஸ்மா மின் ஹவுலாய், இவங்களை விட நீங்க நல்லா கேட்க முடியாது, நான் சொல்ற அந்த பேச்சு அவங்களுக்கு தெளிவா கேட்கும்ங்கிறாங்க. யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, செத்து போன ஆட்களுக்கு நான் பேசுற பேச்சு கேட்கும் என்று நபிகள் நாயகம் சொன்னதாக உமர் அவர்கள் இதை மக்களுக்கு அறிவிக்கிறார். இந்த மாதிரி பத்ர் போர் நடந்துச்சு, அதுல இந்த மாதிரி காஃபிர்கள்லாம் இறந்து போனவர்கள்லாம் பிடிச்சி கிணத்துல போட்டாங்க, போட்டு நபிகள் நாயகம் இப்படி பேசினாங்க, நான் இப்படி ஒரு கேள்வியை கேட்டேன், இப்படி ஒரு பதில ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை மக்களுக்கு அறிவிக்கிறார். இந்த அறிவிக்கிறார் என்கிற செய்தி ஆயிஷா நாய்க்கு வருகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பத்ர் போர் சம்பந்தமாக இப்படி ஒரு செய்தியை சொல்லி கொண்டிருக்கிறார் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக ஆயிஷா நாய்க்கு தகவல் வருது. உமர் யாரு? உமரை பத்தி அறிவு சொல்றாங்க. அறிவில் அவரை தான் ரொம்ப சொல்ல பாராட்டி இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு பாராட்டி இருக்கிறாங்க? இன்னல்லாஹ லா யன்திகு அலா லிசான் உமர், உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான். உமருடைய நாவில் உமர் சிலர் சொல்லுவார், அது மாதிரி வஹி வந்துருங்க. அந்த மாதிரி வந்து உண்மையைக்கு நெருக்கமாக பேசக்கூடியவராக ரசூலுல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுத்திருந்தாங்க அவருக்கு. அந்த உமர் இதை அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? உங்களை விட செத்து போன ஆளுகளுக்கு நல்லா கேட்கும். அவங்க செத்து போயிட்டாங்க, கொல்லப்பட்டாங்க, உசுரோடு இருக்கிற உங்களுக்கு கேட்கிறத விட செத்து போன அவங்களுக்கு நல்லாவே கேட்கும் என்று நபிகள் நாயகம் சொன்னதாக உமர் அறிவிக்கிறார். ஆயிஷா நான் என்ன செய்யறான்னு கேட்டா, மனிதர்கள் மறந்துடலாம், வேணும்னு பொய்யெல்லாம் சொல்லலை, உமர் பொய்யெல்லாம் சொல்லலை, அவர் மறந்துட்டாரு, கவனக்குறைவா சொல்லிட்டாரு, இப்படி சொல்ல கிடையாதுங்கிறாங்க. உமருடைய சொல்ல கவுண்டர் கொடுக்குறாங்க. எதை வச்சு கவுண்டர் கொடுக்குறாங்க தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லுகிறான்? உடனே அந்த இடத்துல ஆயத்தை எடுத்து போடுறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், இன்னக லா துஸ்மிஉல் மௌத்தா, நபியே நீங்கள் இறந்து போன ஆட்களுக்கு செவியேற்க செய்ய முடியாது. இறந்து போன ஆளுடைய காதுல ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்க முடியாது. நபியே உங்களுக்கு முடியாதுங்கிறான். நமக்கு முடியாதுங்கிற தெரிஞ்ச விஷயம்.
நபியாக இருந்தா கூட செத்த ஆள்கிட்ட பேச இயலாதுங்கிறான். குர்ஆன் என்ன செய்யறான், இன்னக்கலாத்து இந்த வசனத்தை எடுத்து போடுறாங்க அந்த இடத்துல. எவ்வளவு ஹிஃபுல் இருக்கணும், குர்ஆனுடைய எவ்வளவு ஞானம் இருக்கணும், எவ்வளவு அறிவு இருக்கணும், இந்த இடத்தில் இந்த வசனத்தை எடுத்து போடணும் என்று யாவும் வருவதா இருந்தா குர்ஆனோட எப்படி அவங்க இரண்டரை கலந்து வாழ்ந்திருக்கிறார்கள். அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இதை சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான், இன்னக்கலா துஸ்மிஉல் மௌத்தா, இறந்தவர்களுக்கு நீ செவியேற்க செய்ய முடியாது என்று குர்ஆனில் இருக்கிறது. இந்த வசனத்தை எடுத்து போடுறாங்க. இன்னொரு வசனத்தை எடுத்து போடுறாங்க, ஒமா அன்த பி முஸ்மியின் மன்ஃபில் குபூர், கபர்களில் உள்ளவர்களை செவியேற்க செய்ய உமக்கு முடியாது நபியே, கபூர்ல போட்டவனுக்கு நீ பேசுற பேச்சு கேட்காது. அப்ப இறந்தவருக்கு செவியேற்றல்ங்கிறது கிடையவே கிடையவே கிடையாது. இதை விளங்காம தான் தர்காவில் போய் முடிட்டு கிடக்குறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், செத்து போனா விளங்காதுங்கிறான். செத்து போனாலாம் புதைச்சி வச்சுக்கிட்டு நம்ம கூப்பிடுறது விளங்குங்கிறான். செத்து போன ஆள்கிட்ட போய் பேசுகிறான், இறந்தவர்கள்ட்ட போய் அவுளியா மகானே பெரியாருன்னு கூப்பிடுறான். பக்கத்தில் போய் கூப்பிட்டா கூட ஒரு சின்ன ஒரு லாஜிக் எடுத்துக்கலாம். இங்கே உட்காந்துட்டு நாகூரில் கூப்பிட்றான், சிதம்பரத்தில் உட்காந்துட்டு என்ன செய்யறான், பக்தாத்தில் உள்ள அப்துல் காதர்னு கூப்பிடுறான். அப்போ செத்து போன ஆட்களை கேட்கும்னு நினைக்கத்தானே கூப்பிடுறான். எதனால கூப்பிடுறான், நாகூர் ஆண்டவரன் இப்போ அழைச்சோம்னா அவருக்கு விளங்கும்னு நினைக்கிறான். அப்துல் காதர் ஜீலானின்னு கூப்பிட்டால் அவர் தருவாரா மாட்டாரா ரெண்டாவது விஷயம். கேட்குமா, அதை புரிய நீ பேசுறது கேட்குமா, அதுக்கு அதை பைசல் பண்ணுவா அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிஷா என்ன செய்யறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கேட்க செய்ய முடியாது. அப்போ உமர் பொய் சொல்லிட்டாரா, அப்போ உமர் தானே சொல்லியிருக்கிறாரு, இப்படி தானே ரசூல்லா பதில் சொன்னாங்கன்னு. ரசூல்லா அந்த பதில் சொல்லலை. இவங்க அதையும் விசாரிச்சு வச்சிருக்கிறாங்க. இவங்க அந்த ஸ்பாட்ல இருந்து கேட்டதாக சொல்லலை. ஆனால் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ரசூல்லா என்ன சொல்லார்கள் என்று கேட்டால், நான் சொல்வதை அவர்கள் செவியேற்பார்கள் என்று சொல்லலை, நான் சொல்வதை இன்றைக்கு அவர்கள் விளங்கி இருப்பார்கள். செவியேற்பார்களுங்கிறதுக்கு அர்த்தம் வேற, விளங்கி இருப்பார் அர்த்தம் வேற. கபூர்ல அந்த கபூர்ல கொத்தி போட்டவுடனே அல்ல வேதனை செய்யப்படுவான்ல, அப்ப விளங்கியிருப்பாங்கல்ல. என் சொல்ல கேட்டு வழங்க மாட்டாங்க, ஆனால் நான் சொல்வது சரி என்பதை இப்போ விளங்கியிருப்பாங்க, புரிந்திருப்பார்கள். விளங்கு காதால் வழங்குறதில்ல, அவங்க கருத்தால் வழங்குது, அவங்க விளங்கி இருப்பார்கள். அப்ப ஏலமுனான்னு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எஸ்மவுனான்னு சொல்லல. நான் பேசுவதை செவிமடுக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. நான் பேசுவதை இப்ப விளங்கி இருப்பார்கள், இப்ப நான் சொன்னதான் சரி என்பதை இப்ப புரிந்திருப்பார்கள் அப்படின்னு சொன்னதை தான் இவர் விளங்காம எஸ்மவுன கேட்கிறார்கள் சொல்லிவிட்டாரு. புரிந்திருப்பார்கள் சொன்னா அது குர்ஆனுக்கு மாத்தம் இல்லை, எல்லாரும் புரியத்தானே செய்வான். ஒரு காஃபிர் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு இஸ்லாம் தான் சரியான மார்க்கணும் அவனுக்கு புரியத்தானே செய்யும். ஆமாம், நான் இப்படி இருந்துட்டு வந்துட்டோம், இப்படி நம்ம மாட்டிக்கிட்டோமே, அப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கலாம நினைக்க மாட்டானா, புரிய மாட்டானா? அப்ப காஃபிர்கள் மரணத்திற்கு பிறகு சத்தியத்தை புரிந்து கொள்வார்கள் என்றதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த புரிந்து கொள்வார்கள்ங்கிறதுக்கு பதிலாக இவர் என்ன செஞ்சாருன்னா, செவியேற்கிறார்கள்னு வார்த்தையை போட்டு விட்டாரு. அது உமர் செஞ்ச பிழை என்று சொல்லிவிட்டு அந்த பிழைக்கு ஆதாரம் காட்டுறாங்க. உமர் செஞ்ச பிழைக்கு என்ன ஆதாரம்? குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து கபூர்ல உள்ளவங்களை கேட்க செய்ய முடியாது, இறந்து போனவர்களை கேட்க செய்ய முடியாது என்கிற ஒரு விஷயத்தை என்ன செய்யறாங்க, எடுத்து காட்டுறாங்க. அப்ப எஸ்மவுன என்று சொல்லவில்லை, ஏலமுன என்று தான் சொன்னார்கள். அப்போ உமர் எப்படிப்பட்ட ஒரு பெரிய மார்க் அறிஞர், அவருடைய கருத்துக்கேற்ப வஹியெல்லாம் வந்திருக்கிறது. அவர் பிழை விட்டால் கூட கண்டுபிடிக்கும் ஞானம் உள்ளவர்களாக இருந்தாங்களே, பெண்ணு தானே அவங்க, பெண்ணாக இருந்தார்கள், அவர்களுக்கு பல வேலைகள் இருந்தது. அவங்களை நோக்கி மக்கள் படையெடுத்து மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு வருவார்கள். அப்படியான முழு நேர பணியில ஈடுபட்டிருந்தும் கூட அவங்களுக்கு இந்த குர்ஆன்ல ஆய்வு செய்வதற்கு நேரம் இருந்திருக்கிறது, அதில் ஆய்வு செய்வதற்கு ஈடுபாடு இருந்திருக்கிறது. முழு அளவுக்கு ஃபிங்கர் டிப்புமாங்கல்ல, வேற நுனியில வைத்திருப்பார்கள். அப்படி எந்த ஒரு விஷயம் காதுக்கு வந்தாலும் சரியா இருந்தா பேசாம இருப்பாங்க, தப்பா இருந்தா கண்டிச்சிருவாங்க. தப்பு இது, எது சொன்னாலும் தப்புன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அவ்வளவு நாலேஜ் அவங்களுக்கு இருந்திருக்கிறது. அதே மாதிரி ஹதீஸ்ல ரொம்ப அறிவித்த ஆள் அபூ ஹுரைரான்னு சொல்லுவோம். ஹதீஸுகள்ல அறிவிப்பாளர்னு பார்த்தீங்கன்னா அதிகமான ஹதீஸுகளை அறிவித்தவர் யாருன்னு கேட்டா அபூ ஹுரைரா என்கிற ஒரு சஹாபி தான் நிறைய ஹதீஸுகளை அறிவித்திருக்கிறார். அவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார் மக்கள்கிட்ட. எப்படி அறிவிக்கிறாருன்னு கேட்டா, இந்த பீடை சகுனம்னு பார்க்குறோம்ல, சகுனம்னா என்ன, பூனை குறுக்க போனால் அப்படி நடக்கும், யானை குறுக்க போனால் இப்படி நடக்கும், ஒரு கிளவி முன்னாடி வந்தால் இப்படி நடக்கும், ஒரு வெள்ளையா போன ஒருத்தன் தான் இப்படி நடக்கும், யானை போனால் அப்படி நடக்கும், மாடு போனால் இப்படி நடக்கும், வெறுங்கூடத்தோட போனால் இப்படி நடக்கும், தண்ணி கூடத்தோட போனால் இப்படி நடக்கும், இப்படின்னு சொல்லி ஒன்றுக்கு சம்மந்தம் இல்லை. பள்ளி இப்படி கத்தினா இந்த விளைவு ஏற்படும், இப்படின்னு ஒன்றுக்கு பள்ளிக்கு இப்போ சகுனம், எல்லாத்துக்கும் சகுனம் வச்சிருக்கிறாங்க. காக்கா கத்தினா விருந்தாளி வருவாங்க அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, இதுக்கு பேர் சகுனம். சம்பந்தம் இல்லாமல் ஏதோ நடக்கிறத வச்சுக்கிட்டு இவன் சம்பந்தப்படுத்துறது.
இதுக்கு பேர் சகுனம். இது கூடான்ற சொல்ல தருத்தாங்களா தீரத்தை பில் இஸ்லாம். இஸ்லாத்தில் சகுனம்ங்கிற கிடையவே கிடையாது. எதையும் எதனோட முடிச்சு போடக்கூடாது. அதுக்கு சம்பந்தம் இருந்தா தான் முடிச்சு போடணும். ஒரு சம்பந்தம் இருக்க, நம்ம ஒருத்தன் கீழே விழுந்துட்டான், அவன் கீழே விழுந்ததுனால நான் போற காரியம் சரியா இருக்கான்னு நினைக்கலாமா? ஒருத்தன் வர கீழே விழுந்துட்டான், நான் புறப்பட்டு இருக்கிறேன், ஆஹா இவன் கீழே விழுந்துட்டானே, நான் போற காரியம் என்ன ஆகும்? அவன் கீழே விழுந்து அவனுக்கு உனக்கு என்னடா? அதனால நீ போற காரியத்துக்கு அதில் என்ன சம்பந்தம் இருக்கிறது? காக்கா வந்து அதனுடைய பசிக்கு கத்துதா இல்ல சக காக்காய்களை அழைப்பதற்கு கத்துதா? அதே ஒரு நோக்கத்துக்கு கத்துது, அது தேவை கத்துது. அதுல வந்து உங்களுக்கு போய் அந்த எந்த வீட்டுல இருந்து பார்த்து விருந்தாளியை பார்த்துட்டு புறப்பட்டு வந்துட்டாங்கன்னு பார்த்து உங்களுக்கு செய்தி சொல்ல வருதா? விருந்தாளி வருமா? காக்கா கத்தனை என்ன வரும்? விருந்தாளி வரும். இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா பலவிதம் நல்ல சகுனம் கெட்ட சகுனம் வைத்திருக்கிறார்கள். போற காரியத்தை செய்யவே மாட்டான், நிறுத்திக்கிறான். ஒரு சகுனத்தை பார்த்து விட்டு என்ன செய்வான்? போய்கிட்டே இருப்பான். நெத்தி வந்து நிலையில முட்டிடுவான். ஆஹா நிலையில முட்டிச்சு போகக்கூடாது, இந்த காரியம் வழங்காது உட்காந்துருவான். பயணத்தை ரத்து பண்ணிடுவாங்க. நிலையில முட்டினா நீ கவனம் இல்லாமல் முட்டி விட்டதுக்கு என்ன செய்யறது? நிலை சின்னதாக இருக்கு, நீ கவனம் இல்லாமல் இருந்திருக்கிற. நம்முடைய கவனக்குறைவாக நடந்த ஒரு செய்திக்காக வேண்டி புறப்பட்ட பயணத்தை நிப்பாட்டுறான்ல, இதுக்கு பேர் சகுனம். இது இஸ்லாத்தில் கிடையாது. இஸ்லாத்தில் ஒரு முஸ்லீமாக இருந்தானே ஆனால் எந்த காரியத்தையும் எதனோடையும் சம்பந்தப்படுத்தக்கூடாது. சம்பந்தம் இருந்தா சம்பந்தப்படுத்தணும். சம்பந்தம் இருந்தான்னா என்ன அர்த்தம்? நம்ம விஷத்தை திண்டா செத்துருவோம் இருக்குல்ல, அது சம்பந்தம் இருக்குது. விஷத்தை நான் சாப்பிட்டு வைங்க, நான் செத்துருவேன், இது சம்பந்தம் இருக்குது. அப்ப எவனோ விஷம் திண்டா நான் செத்துருவேன்னா சம்பந்தம் இல்லை. அப்ப எதோ நடப்பதை வைத்தெல்லாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அந்த சகுனத்தை பார்க்கறாங்க. இது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைங்க. இந்த கொள்கைக்கு மாத்தமாக அபூ ஹுரைரா என்ன செய்யறாருன்னு கேட்டா சகுனம் இல்லதான், 3 விஷயத்துல மட்டும் இருக்குங்கிறார். அவரா சொன்னா பரவாயில்லை, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கிறாரு. அபூ ஹுரைரா சொல்லுகிறாரு சகுனம் கிடையாதுதான், 3 விஷயத்துல வந்து நம்ம சகுனம் பார்க்கலாம். அது என்ன 3 விஷயத்துல பார்க்கலாம்? ஒருத்தன் வந்து கல்யாணம் பண்றான், கல்யாணம் பண்ண உடனே கொஞ்சம் கஷ்டமாயி போச்சு, இந்த பொம்பளைனால தான் சொல்லலாமா. அது என்ன வந்த மனைவினால தான் இது ஏற்பட்டுச்சு. கல்யாணம் பண்ணிட்டு வர்றான்ல, கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா செழிப்பா இருந்துருப்பான்னு வைங்க, கல்யாணம் பண்ண பிறகு தரத்தனை முடிச்சு வச்சுட்டு வைங்க, என்ன நிறைய வீடுகள் இப்ப நடக்கும். நிறைய குடும்பங்கள் என்ன செய்வாங்க, இப்ப வந்த நேரம் தான் அப்படி அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது செய்யலான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம். அது ஒரு பெண்ணு வர்றதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், முடிவு பண்ணலாம். அல்லது நீ வறுமையில இருந்த ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண, பணக்காரனை போயிட்ட, இந்த மகராசி வந்த அதனால தான் பணக்காரனை போயிட்டேன், அதுவும் இந்த மார்க்கத்தில். ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால நீ மகராசியும் வரல, அவன் உனக்கு தரித்திரத்தையும் கொண்டு வரல, உனக்கு உள்ள ரிஸ்க் எல்லாம் எழுதுன்னு உனக்கு கிடைக்கிறது. எப்ப கிடைக்கணும்னு எழுதுனா அப்ப கிடைக்கிறது. அதுதான் இஸ்லாமிய நம்பிக்கையை தவிர அதுக்கு மாத்தமாக என்ன செய்யல, இந்த நம்பிக்கையை வந்து கிடையாது. அப்படி இருக்கும்போது என்ன செய்யணும், 3 விஷயத்துல பார்க்கலாம். 3 விஷயத்துல ஒரு பெண் மனைவியை தேர்ந்தெடுக்கிற விஷயத்துல அவள் வருவதை வைத்து நல்லதாகவும் அவளை மனைவி கொடுத்து வர மாட்டீர்கள். அந்த நம்பிக்கை அடிப்படையில் செய்தது இந்த மனைவினால்தான் இது, இவ வந்தனால்தான் இது என்று சொல்லக்கூடிய பழக்கம் இருக்கு. அது இருக்குது என்று சொன்னார்கள். அப்போ ஒரு சொல்றாரு. அதே மாதிரி குதிரை இந்த குதிரையை அல்லது இந்த குதிரை நல்ல ராசியான குதிரை அப்படி சொல்றோம்ல, ராசியான ஆளு, ராசியான மூஞ்சி, ராசியான குதிரை அப்படி நினைக்கிறீங்க. இந்த இந்த 3 பெண் விஷயமாக குதிரை விஷயமாக குடியிருக்கிற வீடு விஷயத்தில் பார்த்துக் கொள்ளலாம். ஒருத்தர் என்ன செய்யறான், ஒரு வீட்டுல குடியேறான், அந்த வீட்டு குடியேற நேரம் பார்த்து ஓகோண்டு காசு கொட்டுது. அவன் என்ன நினைக்கலாம், இந்த வீட்டுனாலதான் நமக்கு வந்துச்சு, இது ராசியான வீடு, இந்த வீட்டுக்கு வந்தமா பரக்கத்து கொட்டுது அப்படின்னு நினைக்கிறான்ல, அப்படி நினைக்குவான். அல்லது ஒரு வீட்டுக்கு மாறிக்கு போவான், சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற மாதிரி நிலைமை ஆகி போயிடும். இந்த தரித்திரம் முடிச்ச வீட்டுக்கு நான் வந்து தப்பு, இந்த வீடுனாலதான் எல்லாம் எனக்கு தரித்திரம் பிடிச்சது காரணம் இந்த வீடு, எனக்கு செல்வம் வந்தது காரணம் இந்த வீடு என்று மக்கள் நினைக்கிறாங்க. இது ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா எப்படி, அஷ்ஷூமு ஃபித்தாரி உல் மர்அத்தி உல் ஃபரசி, 3 விஷயங்கள் நீங்க சவுனம் பார்த்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். பெண் விஷயத்தில் நீங்கள் கவனம் பார்த்துக் கொள்ளுங்கள், வீடு விஷயத்தில் கவனம் பார்த்துக் கொள்ளுங்கள், குதிரை விஷயத்தில் கவனம் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இவர் என்ன அறிவிக்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறவே லாத்தியரத்த சகுனமே கிடையாது என்று சொல்லி இருக்கும் பொழுது இவர் இந்த செய்தியை அறிவிக்கிறார், தப்பா அறிவிக்கிறாரு. உண்மை என்னவென்று சொன்னால்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பத்தி பேசினாங்க. ஒரு வரியை விட்டுட்டு அவர் அறிவிக்கிறார், இந்த மூன்றிலையும் சகுனம் உள்ளது என்று யூதர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் நாசமா போகட்டும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அந்த வார்த்தையை விட்டுறாரு இவர். ஆயிஷா என்ன சொல்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? லானத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா, யஹூதி நசாராக்களுக்கு சாபம் உண்டாகட்டும், அவங்க தான் இந்த மூணுலையும் சகுனம் பார்க்குறாங்க, நம்ம கிட்ட அது கிடையாது. அப்ப மூணு விஷயத்தில் சகுனம் இருக்குது என்று ரசூலுல்லாஹ் சொல்லல, சகுனம் இருப்பதாக யூதர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் நாசமாகட்டும். இந்த மூட நம்பிக்கை உள்ள காரணத்தினால் அவர்கள் அல்லாஹ்வுடைய சாபம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்க, இவர் அந்த பாதியை மறைச்சிட்டு இல்லை, வேணும்னு மறைக்க மாட்டேன், மறந்துட்டு கவனக்குறைவுல நிறைய ஹதீஸ் மனப்பாடம் பண்ணாரு இல்லையா, கவனக்குறைவுல இதை மூணுல இருக்குங்க, மூணுல இருக்குதுங்கிறது சொல்றது யூதர்கள் சொல்றாங்க, தப்புன்ற சொல்றாங்க. மூன்றிலும் சகுனம் பார்க்கலாம் என்று யூதர்கள் சொல்றாங்க, அதுவும் தப்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்க, இந்த வரியை விட்டுட்டு மேல உள்ள வரியை மட்டும் அவர் அறிவிச்சு விட்டாரு. அதனால இது இஸ்லாமிய அடிப்படைக்கு மாத்தமாக இருக்கும் என்று சொல்லிட்டு ஒரு வசனத்தையும் எடுத்து காட்டுறாங்க. உங்களுக்கு எந்த ஒரு முசீபத்தும் வந்தாலும் அது வருவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய பதிவேட்டில் உள்ளபடிதான் நடக்கிறது. ஒரு பொம்பளை வரதுனால காசு வராது, வறுமை வராது. ஒரு வீட்டை வாங்குறதுனால செல்வம் வராது, வறுமை வராது. ஒரு குதிரை வாங்குறதுனால செல்வம் வராது, வறுமை வராது. அல்லாஹ் வருவதற்கு முன்னாடி நமக்கு எத்தனாம் தேதி என்ன வரணும் எழுதினா அதுதான் விதிப்படி நடக்கிறதே தவிர அதனால நடக்கிற ஆயத்தையும் ஓதி காட்டுறாங்க. இது குர்ஆன் அப்படி சொல்லுகிறது. குர்ஆனுக்கு மாத்தமாக பால் விருத்தி அறிவிக்கிறார். இந்த விஷயம் எந்த இஸ்லாமிய இந்த நம்பிக்கை ஒரு மனுஷன் எழுதப்பட்டபடிதான் நடக்கிறது. நம்ம அப்படி நடிக்கிட்டோம்னா இந்த மூல நம்பிக்கையா வராது அப்படின்னு கேள்விப்பட்டே இருக்கு. அப்படி இல்லைன்னு சம்பந்தப்படுத்தும் அந்த விதிங்கிற ஒரு பாராளுமன்ற நம்மகிட்ட இல்லை என்று சொன்னால் நம்ம என்ன செய்வோம், தேவையில்லாதெல்லாம் ஒரு சம்பந்தப்படுத்துவோம். இவனாலதான் புள்ள பிறந்துச்சுன்னா, ஒரு புள்ள பிறந்தவன ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா தருத்தர் முடிச்ச புள்ளம்மா பெத்த அப்பனே என்ன செய்வான், பிள்ளைய ராசி இல்ல ஒரு புள்ள வந்தவன காசு ராசி இல்ல கடையை திறப்போம், ஏன் புள்ள ராசியான பிள்ளை, ராசியான பிள்ளையும் கிடையாது. உனக்கு எழுத நேரத்தில் எழுத அதான் அப்ப இந்த மாதிரி இது ஒரு விஷயமாக அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒரு முஸ்லிம்களுக்கு ஒரு சட்டம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க தொழுதுகிட்டு இருக்கிறீங்க, தொழுது கொண்டிருக்கும் பொழுது குறுக்க ஒரு நாய் போகுது, நீங்க தொழுதுகிட்டு இருக்கிறீங்க, குறுக்க நாய் போயிடுச்சு, அல்லது குறுக்க கழுத போயிடுச்சு, அல்லது குறுக்க ஒரு பொம்பளை போயிட்டா. நீங்க தொழுதுகிட்டு இருக்கிறீங்க, தொழுதுகிட்டு இருக்கும்போது ஒரு ஆம்பளை தொழுது கொண்டு இருக்கும் பொழுது குறுக்கே ஒரு நாய் போனது என்று சொன்னால், குறுக்கே ஒரு கழுதை போனது என்று சொன்னால், குறுக்கே ஒரு பெண் கடந்து சென்றாள் என்று சொன்னால் அந்த தொழுகை செல்லாது, அந்த தொழுகை பாத்திலாகிவிடும் என்று நபிகள் நாயகம் சொன்னதாக இப்னு உமர் சொல்றாரு. இப்னு உமர்ங்கிற சஹாபி சொல்றாரு, இந்த மூணு காரியம் நடந்துச்சுன்னு வைங்க, தொழுகையை பாத்திலாக்குறதா, தொழுகைக்குள்ளே ஏதாவது நடந்தா தான் தொழுகை பாத்திலாகும். எவனும் குறுக்க போனா ஏன் தொழுகை எதுக்கு பாத்திலாகுது? நான் தொழுதுகிட்டு இருக்கிறேன், நாய் குறுக்க போனா அதுக்கு ஏன் தொழுகை எதுக்கு பாதிக்கும்? நான் என்ன செஞ்சேன்? அப்படிதானே இஸ்லாமிய சட்டம் இருக்கும். இவன் என்ன செய்யறாருன்னா, இந்த மூணு விஷயத்தையும் சொல்றாரு. அது குறுக்க கழுத போனாலும் தொழுகை முறிஞ்சிடும், குறுக்க நாய் போனாலும் தொழுகை முறிஞ்சிடும், குறுக்க பொம்பளை போனாலும் தொழுகை முறிஞ்சிடும் அப்படின்ற ஒரு செய்தியை நபிகள் நாயகம் சொன்னதை அறிவிக்கிறார். அவர் அறிவிக்கல, நபிகள் நாயகத்தின் பேரை பயன்படுத்தி இப்னு உமர் அறிவிக்கிறார். ஆயிஷா நாய்க்கு இந்த செய்தி வருகிறது, கேள்விப்படுறாங்க. கேட்டவொன்னு செய்யறாங்க, இவர் எங்களையெல்லாம் கழுதை ஆக்கிட்டாரா, எங்களையெல்லாம் நாய் ஆக்கிட்டாரா, பெண்களாகி எங்களை நாயோட ஒப்பிட்டு விட்டார். நாய் போனாலும் தொழுக முறையும், பொம்பளை போனாலும் முறையும் என்ன அர்த்தம்? நாங்களாம் நாய் கழுதையாக ஆயிஷா என்ன செய்யறாங்க, முதல் லாஜிக்கா அதை கிண்டல் பண்றாங்க. அதல்த்து மூணாபில் கிலாபி, எங்களை நாயோட சமமாக்கிட்டீங்களா, நாய் கணக்கில் எங்களை எல்லாம் பெண்கள்லாம் சேர்த்துட்டீங்களா என்று கேட்டுவிட்டு அப்புறம் சட்டத்தை சொல்றாங்க. அவர் சொல்வது பிழை. ஏன் பிழை என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் தொழுவார்கள். தொழும்போது குறுக்கே நான் ஜனாசாவை போல படுத்திருப்பேன். அவங்க சஜிதா செய்யும் பொழுது என்னுடைய காலில் அவங்க தலை வைக்கிற மாதிரி, சின்ன இடம் தானே, நெத்தியை கொண்டை நிலத்தில் வைக்கும் பொழுது அந்த இடத்துல ஆயிஷா நாயுடைய காலு தான் இருக்கும். காலு மேலே தலையை வைக்கக்கூடாது.
அதுக்காக நபிகள் நான் என்ன செய்வாங்கன்னா விரல் நாளையினுடைய காலில் குத்துவாங்க. உடனே நான் காலை மடக்கி கொள்வேன். அவங்க சஜிதா செய்து முடித்தவொடனே என் விரலை நீட்டிக்கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா நாய் சொல்லிட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி குறுக்க போனா முறிஞ்சிருங்கிறிய குறுக்க படுத்தே கிடந்திருக்கிறேன். நபிசல்லாசன் தொழுது இருக்கும் பொழுது நான் குறுக்க நெஞ்சிற காலை நீட்டி படுத்திருக்கிறேன். அப்ப தொழுக முறிஞ்சு போயிருக்குமே, என்னை தொடவும் செஞ்சிருக்கிறாங்களே, அதுக்கே முறியலையே, அப்ப இந்த குறுக்க போறதுலாம் இப்படி தொழுக முறியும் என்று அவங்க என்ன செய்யறாங்கன்னா அது ஒரு அந்த ஹதீஸ் தனக்கு நேர்ந்த சம்பவத்தை வைத்து அப்ப எவ்வளவு கவனிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லியிருப்பாங்க, உங்களை கண்ண மூடி ஆதரிக்கல, எப்படி சொல்லியிருப்பாங்க, நானே அனுபவப்பட்டிருக்கேனே. நானே நபிகள் நாயத்துக்கு முன்னாடி ஜனாசா மாதிரி குறுக்க இப்படி தொழுவுறாங்க, இப்படி படுத்திருப்பாங்க. அவங்க ரசூலுல்லாஹ் இப்படி தொழுவாங்க, ஆயிஷா குறுக்க படுத்திருப்பாங்க. அப்ப குறுக்க படுத்திருந்தாங்கன்னு சொன்னா குறுக்க போற மாதிரி தானது. அப்ப குறுக்க படுத்துக்கிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் தொழுது இருக்கிறாங்க, நான் தொழுவ போறேன் நவுண்டுக்கு, பொம்பளையெல்லாம் குறுக்க வரக்கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லலையே. அப்ப நபிகள் நாயகம் சொன்னதுக்கு மாத்தமா இவர் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா, எதுக்கு சொல்றேன்னு கேட்டா மார்க் அறிவு எப்படி இருக்குது பாருங்க. எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. ஒருத்தர் சொன்னா கண்ணை மூடிட்டு ஏற்றுக்கொள்ள கூடாது. இது இஸ்லாமிய அடிப்படைக்கு ஒத்து வருமா, இஸ்லாமிய ஃபண்டமெண்டலுக்கு ஏற்ற மாதிரி சொல்றாரா, குரானுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுகிறாரா என்று பார்த்து அதை என்ன செய்யறாங்க, இதை சொல்றாங்க. இதுல என்ன செய்யலாம்னா அதை சேர்த்துக்கலாம். இதை ஒரு சுமையை ஒரு சுமக்க மாட்டார்னு வருதுல, அதுக்கு இது மாத்தமா இருக்கு. அதாவது நான் தொழுவுனா ஒரு பொம்பளை குறுக்க போனா அதுக்கு எப்படி நான் எப்படி பொறுப்பாளியாவேன்? வேற ஒருத்தர் செஞ்ச செயல் ஏன் தொழுகை எப்படி பாதிக்கும்? வேற ஒரு நாய் குறுக்க போனா ஏன் தொழுகை என்னத்துக்கு பாதிக்கும்? அப்ப அந்த அந்த பேசிக்கையும் மறுக்குது. இது ஆயிஷா நாயுடைய சந்திச்ச அந்த சம்பவத்துக்கு இது மாற்றமா இருக்குது. அப்ப இந்த எல்லாம் கவனித்து என்ன செய்யறாங்கன்னா எச்சரிக்கை பண்றாங்க, இப்படிலாம் கிடையாது, இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லலை, எங்களை நாயாக பார்க்கிறாரா என்று யாரையும் வச்ச வகை வைக்க மாட்டாங்க. உமர் ஆச்சு, இப்னு உமர், அபூ ஹுரைரா, அதெல்லாம் கிடையாது. தப்புனா தப்பு. தப்புனா என்னது, குர்ஆனுக்கு மாத்தமா பேசினா யாரா இருந்தாலும் போல்டா போட்டு என்ன செய்வாங்க, உடைச்சிருவாங்க. அவங்க உடைச்சது உலகத்துக்கு போயிடும். பல பேர் வந்து கல்வி கேட்க வருவாங்க, எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க, அப்படி பரவிடும். பரவிட்டு அவங்கள வாபஸை வாங்கிடுவாங்க. நிறைய பேர் என்ன செய்வாங்க, நாங்கள் தப்பு செஞ்சிட்டோம், ஆயிஷா நாய் தான் கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க என்று வாபஸ் வாங்கிய சம்பவம்லாம் இருக்குது. அதுக்கு ஒரு சம்பவம் சொல்வதாக இருந்தா, இப்போ நம்ம நோன்பு வைக்கிறோம். நோன்பு வைக்கும் பொழுது குளிக்க தொழுகை நடத்துறோம்ல, தொழுகை நடத்துவதாக இருந்தால் நம்ம குளிப்பு கடமையாக இருக்குன்னு வைங்க, குளிக்காமல் தொழ முடியுமா? நாம் கணவன் மனைவி சந்தோஷமாக இருந்து விட்டு சுப நேரத்தை அடைகிறாங்க, குளிக்காமல் தொழ முடியுமா? அவங்க இல்லறத்தில் ஈடுபட்டால் என்ன செஞ்சாகணும், குளிச்சாகணும். குளிச்சுட்டு தான் தொழுக வேண்டும். குளிப்பு கடமையாக இருக்கும் பொழுது குளிக்காத முறையில் என்ன செய்யக்கூடாது, தொழுகை நடத்தக்கூடாது என்று அறிந்து வைத்திருக்கிறோம். இது அபூ ஹுரைரா என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், நோன்பு இப்படி தான் நினச்சிக்கிட்டாரு. தொழுகைக்கு தான் இந்த சட்டம். நோன்பு நீங்கள் இல்லறத்தில் ஈடுபட்டு சுபுகு நேரத்தில் வரும்போது குளிப்பு கடமையாக இருந்தீங்கன்னு வைங்க, உங்களுக்கு நோன்பு கிடையாது அப்படிங்கிறாரு. அவர் எதுலேருந்து கேட்கிறாரு, தொழுகை மாதிரி நினச்சிக்கிட்டார் அவர். எப்படி வந்து தொழுகை கடமையாக இருக்கும்போது குளிப்பு கடமையாக இருக்கும்போது தொழ முடியாதுல, குளிச்சுட்டு தானே தொழணும். அப்போ சுபுகு நேரம் சகர் நேரம் வருது, ஒரு 4:50க்கு சகரா, நீங்கள் 4:45 குளிச்சு போடணும். குளிச்சுட்டு அந்த சுத்தமான நிலையில் நீங்கள் அந்த சகர் நேரத்தை அடைந்தால்தான், சாப்பிட்டால்தான் அது நோன்பு செல்லும், இல்லைன்னா செல்லாது அப்படின்னு சொல்லி அவர் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறார். பண்ணோன்னு இந்த செய்தி வருது, ஆயிஷா நாய்க்கு இந்த செய்தி வருது. அப்போ வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி அபூ ஹுரைரா சொல்கிறார், அப்படி தானே சட்டம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, அவங்க தப்பாக சொல்கிறாரு, அபூ ஹுரைரா தப்பாக சொல்கிறாரு. நானும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவோம். அவங்க சகர் செய்யும் போது குளிப்பு கடமையான நிலையில் சகர் செய்வார்கள். சுபுஹ் தொழுகை வக்துக்கு தான் போய் குளிப்பார்கள். நோம்புக்கும் குளிப்புக்கும் சம்பந்தம் கிடையாது. அது குளிப்பு கடமையாக இருக்கும் நிலையிலே என்ன செய்யலாம், நம்ம சகர்லாம் செய்யலாம். சகர் செஞ்சுட்டு இப்போ சுபுஹ் 4 மணிக்கு சகர் முடியுதுன்னு வச்சுக்கிடுவோம், 4:30க்கு சுபுஹ் வருதுன்னு வைங்க, 4 வரைக்கும் நீங்கள் குளிக்காமலேயே சகர் பண்ணிட்டு நோன்பு வைக்கிறேன்னு மனசில் நியத் பண்ணிட்டு நோம்பாளியாக நீங்கள் இருக்கலாம். தொழுகைக்கு போகிறீங்களா, அப்போ தான் குளிக்கணும். தொழப்போவதற்குத்தான் குளிப்பு கடமையை தவிர நோன்பாளியாக இருப்பதற்கு என்ன இல்லை, குளிப்ப கடமையே கிடையாது, குளிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிறது மார்க்க சட்டம். இதுக்கு மாத்தமாக அபூ ஹுரைரா பேசிவிட்டாரு. அப்போ ஆயிஷா நாயிட்ட கேட்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நானும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு விட்டு அவங்க சுபுகு நேரம் வரும் பொழுது வரைக்கும் குளிப்பு கடமையான நிலையில் இருந்து நோன்பு நோற்பார்கள். சுபுகு நேரம் வந்த பிறகுதான் குளிப்பார்கள், தொழுகைக்கு தான் குளிப்பார்கள் அப்படின்ட்டு அவங்க ஆயிஷா நாயகி மறுப்பு சொல்கிறாங்க. இவர் தப்பாக சொல்கிறாரு, எனக்கு தானே இது தெரியும், நபிகள் நாயகத்தினுடைய அந்த சட்டம் வந்து எனக்கு தான் நல்லா தெரியும்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதை போய் அபூ ஹுரைரா மக்கள்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் சொன்னதுக்கு ஆயிஷா நாயகி கவுண்டர் கொடுக்குறாங்க,
உங்கள் சொல்ல வந்து ஆயிஷா நாய் மறுக்கிறாங்க என்று சொன்ன உடனே அவர் என்ன செய்வார், இல்லை இந்த விஷயம் என்னை விட அவங்களுக்கு தான் நல்லா தெரியும், இதில் வந்து நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன், இந்த சட்டங்கள் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாருக்கு தான் நன்கு தெரியும், எனக்கு அவருக்கு தெரியாது என்ற ஒரு வாபஸ் வாங்கின சம்பவங்கள்லாம் இருக்குது. எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், ஒரு சொல்லிட்டு அவர் சொன்ன அவர் சொல்லிட்டு போகிறார், அப்படி தான் நம்ம இருக்கிறோம். 3 அவதானம் வகித்து போகிறாங்க, தாயத்து போட்டால் போட்டு போகிறாங்க, நீங்கள் அப்படி தானே இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரிஞ்சு பல தப்புகள் சமுதாயத்தில் நடக்கிறது, நமக்கு என்னன்னு தெரிஞ்சவங்களும் நமக்கு என்னன்னு இருக்கிறீங்க, தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிற முயற்சி பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆனால் ஆயிஷா என்ன பண்ணுறாங்க, தெரிஞ்சும் வச்சிருக்கிறாங்க, அந்தந்த இடத்துல கரெக்டாக அப்ளை பண்ணி விட்ருவாங்க. தெரிஞ்ச விஷயத்தை என்ன செய்வாங்க, சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லி விட்ருவாங்க. அதே மாதிரி வந்து இப்போ பெண்களுக்கு குளிப்பு கடமையாக, ஆண்கள் கடமையாகிற மாதிரி பெண்களுக்கு குளிப்பு கடமையாகும். அப்போ குளிப்பு கடமையாகும் போது உடம்பு பூரா நனையணும், அதான குளிப்புங்கிறது. குளிப்பது என்று சொன்னால் உடல் முழுவதும் நனையும் விதமாக தண்ணி ஊற்றி கொள்ளணும். இதில் இப்னு உமர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், பெண்களுக்கு குளிப்பு கடமையாகிவிட்டால் அவங்க தலையில் வந்து சடை போட்டிருப்பாங்க, கூந்தல் போட்டிருப்பாங்க, பின்னி போட்டிருப்பாங்கல்ல, அதையெல்லாம் பிரித்து விடணும். பிரித்து விட்டு முடியெல்லாம் நல்லா ஊற்றி விட்டு அப்படி தலையில் தண்ணி ஊற்றி அடி மயிர் வரைக்கும் என்ன செய்யணும், அடி மண்டை வரைக்கும் அந்த தண்ணி போகணும், அப்போ தான் குளிப்பு நிறைவேறும் அப்படின்னு இப்னு உமர் சொல்கிறார். இப்னு உமருங்கிற சஹாபி என்ன சொல்கிறாருன்னா, குளிக்கிறதா இருந்தால் பெண்கள் வந்து சடை போட்டிருப்பாங்கல்ல, கூந்தல் போட்டிருப்பாங்கல்ல, அதில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த பின்னுன இடத்துலலாம் தண்ணி போகாதுல்ல, பின்னப்பட்ட இடங்களில் தண்ணி படாது அப்படின்னு இவர் நினைத்து கொண்டு என்ன செய்யறாருன்னு கேட்டால், பெண்களுக்கு குளிப்பு கடமையானால் தலையை அவிழ்த்து விட வேண்டும். தலை முடிய என்ன செஞ்சிருந்தேன், கூந்தல் கட்டினாலும் சரி, சடை போட்டிருந்தாலும் சரி, என்ன பண்ணியிருந்தாலும் சரி, அதை பிரித்து விட்டு அவிழ்த்து விட்டு அதுக்கு பிறகு தண்ணி ஊற்றி என்ன செய்யணும், தலை முழுதும் நினையணும், அப்போ தான் குளிப்பு நிறைவேறும் என்று அவர் சொல்கிறார். அப்போ இது இப்னு உமர் சொல்கிறார். இது ஆயிஷா நாய்க்கு இந்த செய்தி வருது. அவங்க என்ன சொல்கிறாங்க, யா அஜபன் இப்னு உமர், என்ன இப்னு உமர் இவ்வளோ ஆச்சரியமாக பேசுகிறாரு, என்ன பேசுகிறார் இந்த ஆள், என்ன செய்கிறாங்க, இப்னு உமர் தான் இதை சொல்கிறாரு, இவர் என்ன பேசுகிறார், பெண்களை எல்லாம் முட்டடிக்க சொல்கிறாரா இவர். அவர் என்ன கேட்குறாங்க, நாங்கள்லாம் முட்டடிச்சுக்கிறோங்க, தலை நனையணும் என்பதற்காக வேண்டி நாங்கள்லாம் முட்டை போட்டுக்கிறணுமா அப்படின்னு என்ன செய்கிறாங்க, அதுக்கு ஒரு கவுண்டரை கொடுத்துட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சேர்ந்து நானும் ரசூலுல்லாஹும் குளிப்பு கடமையாகின பிறகு கணவன் மனைவி சேர்ந்துலாம் குளிக்கலாம், அதெல்லாம் மார்க்கத்தில் தடை இல்லை. அப்போ சேர்ந்து கணவன் மனைவிமா சேர்ந்து என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹும் ஆயிஷாவும் குளிக்கிறாங்க. நானும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்ந்து குளிக்கும்போது தலையெல்லாம் நான் அவிழ்க்க மாட்டேன், சடையெல்லாம் பிரித்து விட மாட்டேன், 3 தடவை தலையில் தண்ணி ஊற்றுவோம், அவ்வளவுதான். தலையில் 3 சொம்பு தண்ணியை ஊற்றிக்கிறோம், 3 டம்ளர் தண்ணீரை ஊற்றி கொள்வேன், அவ்வளோதான். முடிச்சு அப்படி முட்டிலாம் அப்படிலாம் கிடையாது. ஒரு அளவுக்கு ஊற்றினியா, 3 தடவை ஊற்றினா நனைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஒவ்வொரு முட்டியும் நனைய வேண்டும், முட்டியுடைய இடையிலாம் அடிக்க வேண்டும், முடியுடைய ஒரு சின்ன பகுதியில் கூட தண்ணி படாமல் இருக்கக்கூடாதுலாம் சட்டம் இருக்குல்ல, அப்படின்னு மதுஹப்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க. சில மதுஹப் நூல்கள் இணைஞ்சிருக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் சட்டம் எழுதி வச்சிருக்கிறாங்க. அது இவர் சொன்னதை வச்சு எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யார், இப்னு உமர் சொன்னார்ல, அதை வச்சு எழுதியிருக்கிறாங்க. ஆயிஷா நாயகி ஆதாரமில் காட்டுறாங்க, ஆயிஷா நானே குளிச்சிருக்கிறேனே, எனக்கு குளிப்பு கடமையாக இருக்கிறது, 3 தடவை தண்ணி ஊற்றுவேன், பிரித்து விட மாட்டேன், அவிழ்த்து விட மாட்டேன், நான் குளிப்பேன். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்யணும், பக்கத்துலான இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட சேர்ந்தானே குளிக்கிறாங்க, இப்படி செய்யாது, தலையை பிரித்து விடு, தலையை அவிழ்த்து விடு, ஒவ்வொரு முடியிலையும் தண்ணீர் நிறைய வேண்டும், நல்லா தேய்ச்சி அது மாதிரி செய்யின்னு சொல்லியிருக்கணும்ல, சொல்லலை. ரசூலுல்லாஹ்வோட சேர்ந்து நான் குளிச்சிருக்கிறேன், இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு என்ன செய்கிறாங்கன்னா ஆதாரத்தையும் வைக்கிறாங்க. அவர் ஒரு கிரிட்டிக்கெல்லாம் ஒரு கேள்வி கேட்க, அப்போ முட்டடிக்கன்னு சொல்லியா, அப்போ எல்லா பக்கமும் முடிவு படணும்னா நீ எங்களை முட்டடிக்க சொல்றியா நீ அப்படின்னு என்ன செய்கிறாங்க, ஒரு கேள்வியும் பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி எல்லாம் ஆயிஷா நாயுடைய ஒரு விஷயம் வந்து இருக்குது. அப்போ எதுக்கு இதை சொல்கிறோம்னு கேட்டால், இந்த குர்ஆன் விஷயத்தில் வந்து ஆயிஷா, மார்க்க விஷயத்தில் வந்து ஆயிஷா நாய் வந்து ரொம்ப ஷார்ப்பாகவும் ரொம்ப தெளிவான சிந்தனை உள்ளவங்களாக இருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா, இதுக்குன்னே ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறாங்கன்னு பாருங்களேன். சஹாபாக்களுக்கு எதிராக ஆயிஷா எழுப்பிய கேள்விகள்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. இஸ்திதராக்காத் ஆயிஷான்னு அந்த புஸ்தகத்துக்கு பேர். என்னென்ன விஷயங்கள்லாம் சஹாபாக்கள் தப்பு செஞ்சிருக்கிறாங்களோ அதையெல்லாம் அவர் என்ன செய்வார், திருத்துவார், கேள்வி கேட்பார், ஆதாரங்கள் எடுத்து வச்சு மறுப்பார், அப்படி நடந்து கொள்வார் என்பதற்கு ஒரு புஸ்தகமே எழுதியிருக்கிற அளவுக்கு அவங்களுடைய வரலாறு இருக்குது. இதை 1-2 கிடையாது, தனியாக புஸ்தகமே எழுதி இன்னென்ன விஷயங்களை எல்லாம் ஆயிஷா நாய் வந்து பதில் கொடுத்திருக்கிறார்கள், பெரிய பெரிய சஹாபாக்களை எதிர்த்திருக்கிறார்கள்
பெரிய பெரிய சகாபாக்கள் தவறாக சொன்னாலும் அது தவறு என்று உணர்த்தி இருக்கிறார்கள் என்றெல்லாம் நூல்கள் எழுதப்படுற அளவுக்கு அவங்களுடைய வரலாறு ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து ஆயிஷா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், மன் பூசிப உதிப. ரசூல்லாட்டை எப்படி வந்து குரானை வச்சுக்கிட்டு மடக்கிறாங்கன்னு பாருங்க, அவங்க புரிந்த வகையில். அப்போ ரசூல்லா விளக்கம் கொடுக்குற விஷயம் வேற. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு தடவை சொல்கிறாங்க, மன் பூசிப உதிப. எவன் ஒருத்தன் மறுமை நாளில் விசாரிக்கப்பட்டானோ அவன் தொலைஞ்சான், விசாரிக்கப்பட்டால் நிச்சயம் தண்டிக்கப்பட்டுருவான் அப்படின்னு ரசூல்லா வந்து ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அப்போ ஆயிஷா என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல்லா வந்து சொல்கிறது ஆயிஷா எடுத்து தான் சொல்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அல்லாஹ் வந்து வேறு மாதிரில சொல்கிறான், நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, இப்போ சௌஃப யுஹாஸபு ஹிசாபன் யசீரா. நல்லவனா வாழ்ந்தான்னு சொன்னால் லேசாக தான் நல்லா கேள்வி கேட்பாங்கிறான். குர்ஆனில் ஒரு வசனம் இருக்குது, யார் நல்லவனா இருக்கிறானோ இப்போ சௌஃப யுஹாஸபு, அவன் விசாரிக்கப்படுவான், ஹிசாபன் யசீரா, சும்மா லேசாக தான் நல்லா விசாரிப்பான் அப்படின்னு நல்லா சொல்கிறான். நீங்கள் சொல்கிறீங்க விசாரித்தாலேயே நரகம் தாங்கிறீங்க. அப்படின்னா விசாரணை ரொம்ப கொடூரமாக தானே இருக்கும். விசாரணை வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அந்த விசாரணைக்கு பதில் சொல்ல முடியாமல் நம்ம நரகத்துக்கு போயிடுவோம் என்று நீங்கள் சொல்கிறீங்க. அல்லாஹ் வேறு மாதிரி ரசூல்லாட்டை எடுத்து கேட்குறாங்க பாருங்கள். வஹியை கொண்டு வந்து ரசூல்லாட்டை, குர்ஆனை தந்த ரசூல்லாட்டை என்ன செய்கிறாங்கன்னா, குர்ஆனை எடுத்து வச்சு ஒரு கேள்வி கேட்குறாங்க. எப்படி நீங்கள் சொல்கிறது புரியலையே, சரியாக தெரியலையேன்னு கேட்குறாங்க. அதான இதுக்கு அர்த்தம். அப்போ மன் ஹூசிப உதிப, யார் வந்து கேள்விகளை கேட்கப்பட்டானோ அவன் தண்டிக்கப்பட்டே தீர்வான். கேள்வின்னு கேட்டாலே தண்டனை தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? கேள்வி கடுமையாக இருக்கும்னு அர்த்தம். அதான் அர்த்தம். கேள்வி கடுமையாக இருக்கும், பயங்கரமாக எல்லாம் விசாரிப்பான். அப்போ கேள்வி கேட்டால் எவனாலையும் பதில் சொல்ல இயலாது, கண்டிப்பாக நரகத்துக்கு தான் போகணும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே ஆயிஷா என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், இல்லை அல்ல வேற மாதிரில சொல்கிறான், சௌஃப யுஹாஸபு ஹிசாபன் யசீரா, லேசாக கேள்வி கேட்பான். அல்ல மறுமையில் லேசாக கேள்வி கேட்பான்டா, தப்பிச்சுக்கலாமே, லேசாக தானே கேட்க போகிறான், நம்ம ஏன் தண்டிக்கப்பட போகிறோம் அப்படின்னு சொல்லி குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து காட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன செய்கிறாங்க, விளக்கம் கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லேசான கேள்வின்னு போட்டிருக்கிறான்ல, அது கேள்வி கிடையாது, அது சும்மா ஃபார்மாலிட்டியான கேள்வி. ரசூல் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் கேட்குறானே, கேட்கணும்னு கேட்டால் ஒருத்தம் கூட தேர முடியாது. நம்மளில் யாராச்சும் தேர்வோமா? பெரிய மௌலியா மகான் நபிமார்கள் எடுத்துக்கிறோமே, ஒரு தப்பும் செய்யாதவர்களாக போய் எல்லாட்ட நிற்க முடியுமா? ஒன்றுக்கு அல்லாஹ் வந்து கணக்கு கேட்டான்னு வைங்க, பரீட்சை பேப்பர் திருத்துற மாதிரி கேட்டான்னு வைங்க, ஒருத்தனும் தர மாட்டோம். எல்லாருமே நரகத்தை தான் போய் ஆகணும். கேள்வியை கேள்வியாக அல்லாஹ் கேட்டார். எப்படி உங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் கேட்குறாங்களோ, ஆனாக்கு பதில் ஆவணப்பட்டால் மார்க்கு குறைச்சிடுறாங்கல்ல, இப்படி எல்லாம் கேட்குற அளவுக்கு உங்களை வந்து அல்லாஹ் கேட்க ஆரம்பித்தான்னு சொன்னால் நம்ம எப்படி தேருவோம்? ஒரு நாளைக்கு எப்படி தப்பு செய்கிறோம், எப்படி கோல் சொல்கிறோம், எப்படி கெட்ட எண்ணம் பண்ணுறோம், எப்படி புறம் பேசுகிறோம், எப்படி தப்பான காரியங்கள்லாம் செய்கிறோம். அப்போ இவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒன்றுக்கும் சொல்லு, இதுக்கு பதில் சொல்லு, இதுக்கு பதில் சொல்லுன்னு கேட்டால் எல்லாம் மைனஸில் போயிட்டுருக்கும். மார்க் என்னது, எல்லாம் கோழி முட்டையாக போகும். கடைசியில் ஒன்றுமே மிஞ்சாது. அப்போ நரகம் தான் நமக்கு உறுதியாயிரும். அப்போ அல்லாஹ் வந்து கேள்வி கேட்குறதுங்கிறது ஃபார்மாலிட்டி தான். கேள்வியெல்லாம் அவனுக்கு தெரியும் எப்படி கேட்பான்ல. அதை ரசூலுல்லாஹ் வேறொரு ஹதீஸில் விளக்குறாங்க. எப்படி விளக்குறாங்கன்னு கேட்டால், ஒரு மனுஷன் நாளில் அழைப்பான், மறுமை நாளில் அழைச்சி என்ன செய்வான், அவன் செஞ்சதெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லுவான். டேய் இதை செஞ்சியா? ஆமாம், யாருக்கும் தெரியாமல் மறைச்சிருப்பான். உலகத்தில் தப்பை செஞ்சிருப்பான் இவன், அது யாருக்குமே தெரியாது, அல்லாவுக்கும் அவனுக்கு தான் தெரியும். அவனை கூப்பிடுவான். அல்லாஹ் கூப்பிட்டு, இத்தனாம் தேதி இந்த நேரத்தில் இதை செஞ்சியா? அவன் செஞ்ச ஒரு செயலை சொல்லிச்சிடான். ஆமாம் செஞ்சேன். அத்தனாம் தேதி அதை செஞ்சியா? ஆமாம். இந்த ஊரில் போய் இதை செஞ்சியா? ஆமாம். இவனை அடிச்சியா? அவனை திருடினியா? அவனை கோல் சொன்னியா? அவன் சொத்தை எடுத்தியான்னு ஒன்று கேட்பான். அவன் பெருமிச்சு போயிடுவான். என்ன செய்வான், என்னடா இது ஒன்று விடாமல் எல்லாத்தையும் கேட்குறான், இதெல்லாம் கேட்டால் என்ன ஆகும், நமக்கு எது என்ன ஆகும் அப்படின்னு செய்வான். அவன் வந்து ஆடிப்பு விளவெழுத்துருவான். இந்த மாதிரி கேள்வி கேட்டால் எப்படி எல்லாம் மார்க்கு போடுவான்? ஒன்றும் கேட்குறான். அவன் ஒவ்வொரு நிமிடமும் செஞ்சதையெல்லாம் போட்டு விசாரிப்பானா. விசாரிச்சுட்டு எல்லாம் கடைசியாக சொல்லுவானா, அடே இதெல்லாம் நீ செஞ்சடா, நான் துன்யாவில் உன்னை மறைச்சிட்டேன்ல, இப்போ ஆகிறத மன்னிச்சுட்டு போடான்னு அவன் இவ்வளவும் கேட்டுப்புட்டு அவன் என்ன செய்வான், நம்ம கெதி என்ன ஆகுமோன்னு நடுங்கிக்கிட்டு இருப்பான். நம்ம கதை முடிஞ்சிருச்சு, இவ்வளோ கேள்வி எல்லாம் கேட்குறான், நமக்கு கன்ஃபார்மாக நரகம்தான் அப்படின்னு நினைக்கும் போது எல்லாம் என்ன செய்வான்னு கேட்டால், அடே நீ உலகத்தில் இதெல்லாம் செய்யும்போது யாருக்கும் தெரியாமல் நான் மறைச்சேன்ல, அதே மாதிரி இப்போ நான் என்ன செய்கிறேன், உன்னை மன்னிக்கிறேன், நீ ஒன்றுமே செய்யலை போ.
அல்லாஹ்வுடைய விசாரணை என்னது? ஃபார்மாலிட்டி விசாரணை, கடுமையான விசாரணை எல்லாம் கிடையாது. ஷிர்க்கு இந்த மாதிரி விஷயத்து தான் கடுமையான நிரந்தர நரகம் இருக்குல்ல, அதுக்கு தான் கடும் விசாரணையை தவிர மற்றபடி மனித தவறுகளுக்கெல்லாம் எல்லாம் என்ன செய்வான், ரொம்ப லேசாக தான் எடுத்துக்கிறோம். அப்போ அவனுக்கு ஒவ்வொரு மனிதனுடைய அமலுக்கு கணக்கு போட்டோம்னு சொன்னால் நமக்கு என்ன கூலி கிடைக்கும்? 5 வேளை தொழுகைக்கு 50 நிமிஷத்துக்கு என்ன தரணும்? ஒரு கடையில் வேலை பார்த்தா எவ்வளோ தருவாங்க? ஒரு கடையில் வேலை பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் சம்பளம் எவ்வளவு? அதை வகுத்துக்கிறீங்க, 10,000 ரூபா தருவானா? 10,000 ஒரு நாளைக்கு எவ்வளவு? 300 ரூபா வருமா? 300 ரூபா வரும். 300 ரூபாயில் 24 மணி நேரத்துக்கு பார்த்தா எவ்வளோ? ஒரு மணிக்கு எவ்வளோ வரும்? ஒரு மணி நேரத்துக்கு நீ செலவழிச்சா கூட உனக்கு வந்து 10 ரூபா கொடுத்தா போதும். இல்லைங்களா? அந்த கணக்கு பண்ணால் நீ தொழுவதற்காக என்ன தருவது? ஒன்றுமே தரத்தை பெருசாவெல்லாம் தர வராது. அது போக உனக்கு தந்த உயிருக்காக வேண்டியும், உனக்கு தந்த அந்த உடல் உறுப்புகளுக்காக வேண்டியும், கண்ணுக்காக வேண்டியும், காதுக்காக வேண்டியும் நன்றி செலுத்தணுமே. அதெல்லாம் கழிச்சோம்னா ஒன்றுமே தேராது. அப்போ நம்மளுடைய ரசூல் அப்படி சொல்கிறாங்கல்ல, யுதுகில் அகதுக்கும் அமலுகள் ஜன்னா, உங்களில் எந்த மனுஷனுக்கும் அவனுடைய அமல் மூலம் சொர்க்கம் போக முடியாது. உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கம் தர்றான்னு சொன்னால் கருணையில் தருகிறான். நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னு எவனு போக முடியாது. அப்போ எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனுடைய அமல்கள் சொர்க்கத்தில் சேர்க்காதீங்க, பத்தாது. நம்ம செய்கிற 24 மணி நேரம் அமல் செஞ்சா கூட அது உங்களை சொர்க்கத்தில் சேர்க்காது. அவன் தந்திருக்கிற அருள் கூட இருக்க, அதுக்கே அது பத்தாது. நீங்கள் இது வரைக்கும் அனுபவிச்சு ஒரு மூச்சு விடுறீங்களா, அதுக்கு சரியாக போச்சுங்க. நீங்கள் செஞ்சு அனுபவிக்கிற அம்பூட்டுக்கும் ஒரு மூச்சு விடுறதுக்கு மூச்சு இழுக்கிறதுக்கு எல்லாம் கணக்கு நேரம். மற்றதுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு, கேட்கறதுக்கு, திங்கிறதுக்கு, உங்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் எப்படி நன்றி செலுத்துவீங்க? அப்போ நம்முடைய அமல்கள் வந்து சொர்க்கத்தில் சேர்க்காது என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, உங்களுக்குமா அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, அமல் கொண்டு சொர்க்கத்துக்கு நாங்கள் வேண்டாம், எங்கள் அமல் வேண்டாம் போயிட்டு போகுது, உங்கள் அமலுக்கு சொர்க்கம் கிடைக்காதா? நீங்களும் இப்படித்தானா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஆமாம், இல்லா கம்மதனி அல்லாஹு பி ரஹமத்தின், அவனுடைய அருளால் என்னை அல்லாஹ் போர்த்தி கொண்டாலே தவிர நானும் அப்படித்தான். அவனா கருணை செஞ்சு போ சொர்க்கத்துக்குண்டானே தவிர கணக்கு பண்ணுனா என்னுடைய தப்புக்கும் தண்டனை கிடைக்கும், என்னுடைய நன்மைகளுக்கும் இவ்வளவு பெரிய பரிசுகள்லாம் கிடைக்க வாய்ப்பு இல்லை. கருணை தான். அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கறது என்னது? கருணை அடிப்படையில் தான் தருகிறான். அப்படிங்கிறதுனால அல்லாஹ்வுடைய விசாரணை என்பது வந்து சும்மா ஃபார்மாலிட்டி, ஒன்று நுணுக்கணும். எல்லாத்தையும் ரெக்கார்டு வச்சிருப்பான்லாம். மாளிகாதில் இந்த பேப்பர் கையில் நம்மள்கிட்ட கொடுத்துருவான். அந்த பதிவேட்டை கொடுத்தவொன்னே என்ன செய்வான், அந்த மனுஷன் பார்ப்பான், அதில் எல்லாமே இருக்கும். என்ன இருக்கேன், அவன் வயசுக்கு வந்ததுல இருந்து அவன் சாவுற வரைக்கும் என்னென்னலாம் செஞ்சானோ நினைச்சானோ பண்ண அம்புட்டு அதில் இருக்கும். அதை வாங்கிட்டு அவனே சொல்லுவான், மாளிகாதல் கிதாப், இது என்னடா ஒரு பதிவேடாக இருக்கிறது, லா யுகாதிரு சகீரத்தன் உலா கபீரத்தன் இல்லை அகசாகா, சின்னது பெருசு ஒன்றும் விடாமல் எழுதியிருக்க. அவன்கிட்ட பேப்பரை கொடுத்துருவாங்க. அல்ல நீ மார்க்கை போடுக்கிற, அந்த மறுமையில் போனவனு அல்ல என்ன செய்வான், உன் பரிச்சை பேப்பர் இந்த இருக்கு, நீ போடு மார்க்க பார்ப்பான். என்னடா சின்னது பெருசு ஒன்று விடாமல் இருக்கு, நமக்கே யாவமெல்லாம் இருக்க அப்படின்னு நினைச்சது செய்வா. வஜது மா அமெலு ஹாதிரன், கண் முன்னால் தாங்கள் செய்தெல்லாம் அப்படி பார்ப்பார்கள். அப்படி தந்துட்டு படா பட மன்னிச்சுட்டேன் இவ்வளோ செஞ்சு விட்டு நம்ம கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைப்ப உண்டாக்கி விட்டு நான் உன்னை மன்னிச்சுனா ஓட சொர்க்கத்துக்குன்றான்ல. அப்போ அந்த கருணையை கொண்டு தான் சொர்க்கத்துக்கு போகிறோமே தவிர விசாரணைன்னு அவன் ஒழுங்காக உலகத்தில் விசாரிப்பான்ல. ஒரு சாதாரண ஒரு வழக்கை எத்தனை வருஷம் நடத்துகிறான், ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக வேண்டி எத்தனை வைக்கிறான், பல வருடங்கள் வழக்கு நடத்துகிறான். அவனை விசாரி, இவனை விசாரி, அந்த சாட்சியை கொண்டு வா, அந்த சாட்சியை கொண்டு வா, அந்த எவிடன்ஸை கொண்டு வா, அந்த பேப்பரை கொண்டு விசாரிக்கிறான்ல. இப்படியெல்லாம் ஒன்றையும் விசாரிக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நம்மள யாராச்சும் தேருவோமா? யாரும் தர மாட்டோம். நபிமார்கள் ரசூலுல்லாஹ் தர மாட்டேங்கிறாங்களே, அவன் கருணை செஞ்சாலே தவிர எனக்கு அப்படித்தான். அவனா அருள் செஞ்சு நீ போ, நான் உனக்கு கருணை செஞ்சுட்டேன் அப்படின்னு அனுப்புனா தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நீ கேட்குற யார் அதாவது கேள்வி கேட்கப்படுவானோ அவன் தண்டிக்கப்படுவான்னா இதான் அர்த்தம், தண்டிக்க தான் படுவான். அல்லாஹ் லேசாக விசாரிப்பேங்கிறானே, அது விசாரணை கிடையாது, சும்மா ஃபார்மாலிட்டி விசாரணைங்கிற ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அல்லாஹ் லேசாக விசாரிப்பான்னு குரானில் இருக்குதான் செய்யுது. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், அதாலிக்கல் அருள்துனா ஃபார்மாலிட்டி விசாரணை. அது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு, ஒரு பேச்சுக்கு உள்ள விசாரணை தானே தவிர நிஜமாக விசாரிச்சான்னு சொன்னால் கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு விளக்கம் கொடுக்குறாங்க. அது நமக்கு டாபிக் இல்லை. டாபிக் என்னன்னு கேட்டால், இதை ஆயிஷா நாய் ரசூலோட கேட்குறாங்களா தான் டாபிக். அதாவது ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, உடனே குரான் ஞாபகத்துக்கு வருதுல்ல. ஏன்னா ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க, குரான் வேறு மாதிரிலாம் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னதுலேயே கேள்வி கேட்கணும்னு வர்றதா எவ்வளோ ஞானம், எவ்வளோ அறிவு, குரான் பற்றி அறிவு எவ்வளவு இருந்தால் ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்கறதுக்கு சொல்கிறாங்க. அவன் கேள்வி கேட்குற வசனத்தை எடுத்து இந்த காலத்தில் கம்ப்யூட்டர், லேப்டாப், இண்டக்ஷன்லாம் இருந்துச்சா எடுத்து டக்குன்னு பார்க்குறதுக்கு?
நம்ம இன்னைக்கு கேட்டால் இன்னைக்கு என்ன சொல்லிவிடலாம், எந்த தலைப்பு எடுத்தாலும் நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் இருந்து என்ன செய்யலாம், எந்த ஹதீஸ்ன்னு எடுத்து சொல்கிற அளவுக்குலாம் சாஃப்ட்வேர்கள் அப்ளிகேஷன்கள்லாம் இருக்கிறது. அந்த காலத்தில் ஒரு வெறும் நினைவாற்றல் மட்டும்தான், வெறும் யாவோ சக்தி மட்டும்தான். அந்த யாவோ சக்தி மட்டும் இருக்கிற காலத்தில் ரசூல்லா சொன்னவன்னு என்ன செய்கிறாங்க, ரசூல்லா சொன்ன இந்த வசனத்தோட மோதுற மாதிரி எனக்கு தெரியுதுங்கிறாங்க. அப்படித்தானே கேட்குறாங்க. ரசூல்லா மோதலன்னு விளக்கம் கொடுக்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு விஷயம் குர்ஆனுக்கு ஒத்து வரலைன்னு சொல்கிற மாதிரி தெரிஞ்சால் விளக்கம் கேட்குற அளவுக்கு ஞானம், அதுக்கு சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுற அளவுக்கு என்ன இருக்கிறது, ஞானம் இருக்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரியாக ஆயிஷா நாயகி அவர்கள் வந்து விவரமாக, எதுக்கு இந்த ஆயிஷா நாயகியோட விவரத்தை நம்ம சொல்லுகிறோம் என்று சொன்னால், பெண்கள் வந்து இப்படி விவரம் உள்ளவங்களாக இருந்தவங்களை ஏமாற்ற முடியுமா? இவ்வளவு நாலேஜோடு நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களை கத்த முன்னும் பாத்தியான என்னென்னத்தையோ கொண்டாந்து மார்க்கத்தில் சொல்லிவிட்டாங்களே. நீ விவரமாக இருந்தால் இது எந்த ஆயத்திலடா இருக்குது, எந்த ஹதீஸில் இருக்குன்னு கேட்டிருப்பீங்களா இல்லையா? தர்காவுக்கு போயிட்டு இருக்கிறத பற்றி நீங்கள் குர்ஆனில் வந்து அல்லாஹ் வந்து செத்தவங்க கேட்க மாட்டாங்கன்னு சொல்கிறான். நீ செத்தவங்களை கேட்கறது தீன் என்று உனக்கு சொல்லி தர்றாங்க, நீ ஏன் கேட்கல? உனக்கு நாலேஜ் இல்லை. அதே மாதிரி இந்த மூலதுக்கு தாவல் ஒன்று எழுதிச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், நம்ம எப்படி நம்ம வந்து மார்க்கறிவு இல்லாத மூடர்களாக இருந்தோம் என்பதற்காக வேண்டி 6 மூலதுக்கு தாப்புன்னு ஒரு கிதாப் எழுதி வச்சுருப்பாங்க. அதில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், கொடிய நகசு, அரபு தமிழில் ஒரு பாட்டை எழுதி வச்சுருப்பாங்க. ஃபீ பயானி கொடிய நகசு, நகசுனா பீடை, கெட்ட பீடை பற்றிய பாடம் அப்படின்னு போட்டு அதில் ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க. கவிதைனா தமிழ் கவிதை தான், அரபுல எழுதியிருப்பாங்க, அரபு தமிழ். அதுக்கு அதில் என்ன எழுதியிருப்பாங்கன்னு கேட்டால், நிகழ்த்தும் ஒடுக்கத்தின் புதன் வாரத்தை நெடியோன் நகசு என்றான் குர்ஆனில். ஒடுக்கத்து புதன் இருக்குல்ல, அது வந்து பீடை என்று குர்ஆனில் இருக்குன்ட்டு படித்து எழுதி வச்சுக்கிறாங்க. அதை மூலதுக்கு தாப்புன்னு வீட்டில் உட்காந்து நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ குர்ஆனில் எங்கடா இருக்குன்னு ஒரு போய் கேட்கல. அவன் வேற என்னத்தையும் சொல்லிட்டாலும் பரவாயில்ல, வேற ஏதோ கருத்தை சொன்னால் பரவாயில்ல. எப்படி சொல்கிறான், நிகழ்த்தும் ஒடுக்கத்தின் புதன் வாரத்தை உங்களுக்கு தெரியாத பாஷையில் சொன்னால் கூட பரவாயில்ல, அரபு தமிழ்லாம் போட்டிருக்கிறான். அதை வாசிச்சா அரபி எழுத்தா இருக்கும், வாசிச்சா தமிழாகத்தான் இருக்கும். அதில் எப்படி படிச்சிருக்கிறான், நிகழ்த்தும் ஒடுக்கத்தின் புதன் வாரத்தை நெடியோண்டா இறைவன், நெடியோன் நகுசு என்றான் குர்ஆனில. ஒடுக்கத்து புதன், அது ஒடுக்கத்து புதன் கொண்டாடுவாங்க தெரியுமா? சஃபர் மாதத்துடைய கடைசி புதன்கிழமைக்கு பேர் என்னது, ஒடுக்கத்து புதன். அந்த ஒடுக்கத்து புதனில் எக்கச்சக்கமான பீடைகள் இறங்குது, முசீபத்துகள்லாம் இறங்குதான். அதுக்கு என்ன செய்யணுமா, அதுக்காக இந்த மா இலையில் அல்லது பனை ஓலையில் அல்லது தட்டுக்களில் சில வாசகங்களை எழுதி அதை கரைச்சி குடிப்பாங்க. என்னைக்கு, அந்த ஒடுக்கத்து புதன் அன்னைக்கு அந்த கரைச்ச தண்ணியை உடம்புலாம் தெளிச்சுக்கிடுவாங்க. அதுக்கு அச்சறதுக்கு பயங்கர வருமானம். அன்னைக்கு உட்காந்து எழுத ஆரம்பிப்பார். ஒவ்வொரு இலைக்கு என்ன செய்யறது, 10 ரூபா 20 ரூபான்னு விற்பார். அது பாட்டு காசு குவிஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த ஒடுக்கத்து புதனுக்கு ஒரு ஊரில் மாயிலை எழுதி கொடுப்பாங்க, சில எங்கள் ஊர்ல எல்லாம் பனை ஓலை எழுதி கொடுப்பாங்க, சில ஊர்களில் வந்து தட்டில் இருக்கல, சைனா பீங்கான்பாங்கல்ல, பீங்கான் தட்டு, அந்த பீங்கான் தட்டில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சில அரபியில் சில வாசகத்தை எழுதி இதை கொண்டே கரைச்சி குடிங்க. எதுக்குடா கரைச்சி குடிக்கணும்னா, பீடை இறங்குது, பீடை இறங்குனா என்ன செய்யணும், இதை கரைச்சி குடிச்சா பீடை அடிச்சிடும். அங்கேருந்து பீடை முசீபத்து இறங்குதான். அந்த பீடையை அடிப்பதற்குரிய பவர் எங்கே இருக்குதான், இவர்கிட்ட இருக்குதான். இவர் எழுதி தர்றதை எழுதிட்டு தான் மை தானுங்குது, எழுதிட்டு கரைச்சாது என்னது மை தானே. நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ்னு எழுதி கரைச்சாலும் அந்த மை தான், அறிவு கட்ட முட்டா பேரண்டு எழுதிட்டு கரைச்சாலும் அந்த மை தான். ரெண்டையும் டெஸ்ட் கொடுத்தேன்னா ஒரே ரிசல்ட் தான் வரும். ரெண்டையும் கொண்டு லேபில் கொடுத்தா என்ன வரும், அதில் என்ன இருக்குது, இதில் உள்ளது அதில் இருக்கும். இதில் என்ன சாதாரண ஒரு புத்தி கூட இல்லாமல் எழுதிட்டு ஓத சொன்னால் ஒரு அர்த்தமாச்சு இருக்குது. எழுதுனதை கரைச்சி குடிங்கிறான். கரைச்சி குடிக்கிறது எங்கடா படிச்சுன்னு யாராவது கேட்டீங்களா? இன்னைக்கு வரைக்கும் ஒடுக்கத்து புதன் பண்டிகை கொண்டாடப்படுகிறத பல ஊர்களில். இந்த பகுதியெல்லாம் இருக்கா ஒடுக்கத்து புதனே? இருக்கா ஒடுக்கத்து புதன் இருக்கா? என்ன நீங்கள் சொல்லுங்கள், இருக்கா? இருக்குது பாருங்க, இப்போ இருக்குதான், இந்த நூற்றாண்டில் இருக்குது. அப்போ ஒடுக்கத்து புதன்கிற பேரில் அன்னைக்கு பீடை, ஏண்டா பீடை இறங்குதுன்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறான். ரசூல்லா வந்து அந்த சஃபர் மாசத்துல வந்து நோய்வாய்ப்பட்டு இருந்து அன்னைக்கு தான் குணமடைஞ்சாங்களாம், குடிச்சிட்டு குணமடைஞ்சாங்களாம். அதனால இது பீடைங்கிறான். ஏன்னா குணமடைஞ்சது பீடையா, நோய்வாய்ப்பட்டது பீடையா? புதன்கிழமை குணமடை, அவனே கதை சொல்றான். என்ன சொல்றான், சஃபர் மாசத்துல நோய்வாய்ப்பட்டார்கள், புதன்கிழமை அன்றைக்கு குளித்து சுத்தமாக என்னஞ்சாங்க, பீடையிலிருந்து விடுபட்டார்கள் அப்படின்றதுனால அது பீடை நாளுங்கிற. அப்போ குணம் அடைஞ்ச நாள் பீடை, நீங்க என்ன நாள் தானே பீடை நாள் ஆகுது, அதுக்கு முந்தின நாள் தானே பீடைங்கன்னு. அப்போ ரசூல்லாவுக்கு நோய் வந்ததுனால பீடை நாள்னு சொல்வாயானால், அப்போ ரசூல்லா மரணித்த ரபியுல் அவ்வல் 12 ஏன் பீடைன்னு சொல்ல மாட்டேங்கிற? மரணித்தது பெரிய முசீபத்தா, நமக்கு நோய்வாய்ப்பட்டது முசீபத்தா? அல்லாஹ்வுடைய ரசூல் நோய்வாய்ப்பட்டது ஒரு சின்ன ஒரு பாதிப்பு, அவங்க மரணித்து போனது நமக்கு பெரிய பாதிப்பு தானே. இருந்தால் கொஞ்சம் நாளைக்கு இருந்தால் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்போமே.
அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தது எந்த மாதம்? ரபியுல் அவ்வல்ல. ரபியுல் 12 பிறந்தது 12 கிடையாது, ஆதாரம் கிடையாது. ரசூலுல்லாஹ் 12 தான் பிறந்தாங்கன்னு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் அவர்கள் பிறக்கும்போது இந்த ரெக்கார்டும் கிடையாது. அந்த காலத்தில் ஜனன மரண பதிவு புத்தகம்லாம் கிடையாது, பஞ்சாயத்து போர்டில் பதிவு செய்யலாம் கிடையாது. பிறந்து யார் பிறந்தாலும் யாருக்கும் தெரியாது. அது அவங்களோட குடும்பத்தாராக தெரிஞ்சு வச்சுக்கிறாங்களே தவிர ரசூலுல்லாஹ் பிறக்கும்போது நபியாக பிறந்தாங்க ஒரு குழந்தை, அவ்வளோதான். இது எல்லாரும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. இறக்கும்போது தலைவராக மரணிக்கிறாங்க, மரணிக்கும் போது இறை தூதராக மரணிக்கிறாங்க, வல்லரசு அதிபராக மரணிக்கிறார்கள். அந்த டேட்டு ரெக்கார்டு இருக்குது. ரபியுல் அவ்வல் 12 மரணித்தார்கள். இவங்க மரணித்த நாளை பிடிச்சி பிறந்த நாள் மீலாதுல்லான்னு கொண்டாடுறாங்க. அது எந்த நாள்? உண்மையில பார்த்தா ரசூலுல்லாஹ் மூத்தா போன நாள். ரபியுல் பிறந்த நாள் 12 கிடையாது. என்னைக்கு பிறந்தார்கள் என்பதற்கு ஆதாரம் கிடையாது, எந்த மனிதருக்கும் இருக்காது. 1500 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பிறந்தார் என்பதற்கு எந்த மனிதருக்கு நீங்க ஆதாரம் காட்ட இயலாது. அப்போ உத்தேசமான காட்டலாம், ஜனவரி மாதம் பிறந்தேன், அனைமா இந்த மாசமா தான் இருக்கும், இப்படி தான் காட்ட முடியுமே தவிர துல்லியமான டேட்டு காலண்டர்லாம் போட்டு வச்சிருந்தாங்களா? அன்னைக்கு பிற எத்தனை உடனே தெரியாது அவங்களுக்கு. மாசத்துக்கு ஒரு கதை பிற பார்ப்பாங்க. அப்போ இத்தனை நாளில் பிறந்தாங்கன்னா அப்படி யாருக்கும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் ரபியுல் பிறந்தாங்க. எதுக்கு இதை கேட்குறேன்னு கேட்டால், பிறை 12 ரசூலுல்லாஹ் மரணித்திருக்கும் போது அது பீடை நாளாகவே கொண்டாடலை. ரசூலுல்லாஹ் நோய்வாய்ப்பட்டு குணமாயிட்டாங்க. சஃபரில் நோய்வாய்ப்பட்டாங்களா? சஃபருக்கு அப்புறம் அவங்க எந்திரிச்சு முஹர்ரத்தில் இருந்தாங்க. ரபியுல் அவ்வல்ல பண்ண நாள் 45 நாள் உசுரோடு வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த 45 நாள் இருந்துட்டு தான் மௌத்தா போகிறாங்க. அப்போ மௌத்தா போன நாளை பீடைன்னு சொல்லாமல் நோயிலேருந்து எந்திரிச்ச நாளை பீடைங்கிறான். சரி, அப்படி எந்திரிச்சே இருந்தால் கூட ஒரு நோயிலேருந்து எந்திரிச்சதுன்னா நமக்கு பீடையாகுமா? ஒரு மனிதருக்கு வரக்கூடிய துன்பம் அவருக்குள்ளதானுங்க. எனக்கு நோய்னா எனக்கு தானே நோய், உங்களுக்கு என்ன? அதனால என்ன? ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் நோயை கொடுத்தான்னா அவங்களுக்கு அது கெட்ட நாள். எனக்கு நோயை கொடுக்கல, எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தா எனக்கு நல்ல நாள். அப்படி தானே உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மனுஷன் வீட்டில் இளவு விழுந்தா எல்லாருக்கும் இளவு விழுந்துருமா? அவனுக்கு இளவு விழுந்த காரணத்தினால அத்தனை பேருக்கு பீடையாது. ஒருத்தனுக்கு இளவு விழுந்த அன்னைக்கு ஒருத்தனுக்கு குழந்தை பிறந்திருக்கும், ஒருத்தன் ஆஸ்பத்திரியில் சேர்த்திருப்பான், ஒருத்தன் டிஸ்சார்ஜ் ஆகி வருவான் வெளியே. அவனுக்கு இது நல்ல நாள், இவனுக்கு கெட்ட நாள். இதான் நம்ம இஸ்லாமிய அடிப்படை. நாளில் என்ன இருக்குது? எந்த நிமிஷத்துலையாவது நல்லது நடக்கக்கூடிய நிமிஷம் உலகத்திலேயாவது இருக்கா? எந்த கெட்டதுமே நடக்காத ஒரு நிமிஷம் உலகத்தில் இருக்காண்ட? எந்த நல்லதுமே நடக்காத நிமிஷம் இருக்குதா? ஒரு நிமிஷத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 1000 நல்லது நடக்கும், 1000 கெட்டது நடக்கும். எனக்கு நல்லது நடக்கும், உங்களுக்கு கெட்டது நடக்கும். அங்கே வெயில் அடிக்கும், இங்கே புயல் அடிக்கும். அங்கே சாவுவான், இங்கே பிறக்குவான். அங்கே நோய்வாய்ப்படுவான், இங்கே குணமடைவான். இப்படித்தானே உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கிறது. அங்கே பணக்காரனை போவான் ஒருத்தன், ஒரு நாளில் அதே நாளில் ஒருத்தர் பிச்சைக்காரனை போவான். அவர் நாளுக்கு என்ன இருக்குதுன்னு நாலு இப்படி பீடையா போவோம். அப்போ இஸ்லாமிய ஃபண்டமெண்டலுக்கு எதிராகலாம் பேசி உங்களை நம்ப வைக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம்? ஆயிஷா நாய் மாதிரி நாலேஜ் இருந்தால் எங்கடா குரான்ல கேட்டிருப்பீங்களா இல்லையா? அது குரானில் இருக்குன்னு தானே சொன்னான். என்னென்னு படித்தான்? நிகழ்த்தும் ஒடுக்கத்தின் புதன்வாரத்தை நெடியோன் நகுசன்றான் குரானில் என்று சொன்னால், நீங்கள் குரானில் ஆழ்ந்த புலமை உங்களுக்கு இருந்திருக்குமே. ஆனால் எந்த வசனம் சொல்லு, எந்த சூறா சொல்லு, எந்த நம்பர் சொல்கிறான்னு கேட்டிருப்பீங்களா இல்லையா? கேட்டால் அது ஒழிஞ்சிருக்குமா இல்லையா? அன்றைக்கி பயந்து ஓடிருப்பாங்கல்ல. அப்போ எந்த ஒரு நாலேஜும் இல்லாமல் நீங்கள் இருந்து வைத்து கொண்டு தான் மௌலுது என்றும் கத்தம் என்றும் பாத்தியா என்றும் தட்டு என்றும் தாயத்து என்றும் தகடு என்றும் உங்களை ஏமாற்றி கொண்டிருந்தார்கள். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? இந்த ஆயிஷா நாய்க்கு இருந்தது மாதிரியான ஒரு அறிவு இல்லாதான் காரணம். அதே மாதிரி இப்போ ஹஜ்ஜிக்கு நம்ம இஹ்ராம் கட்டுறோம்ல, ஹஜ்ஜிக்காக இஹ்ராம் அணிந்துறோம்னு சொன்னால் இஹ்ராமுக்கு பிறகு நறுமணம் பூசக்கூடாது. ஹஜ்ஜிக்காக இஹ்ராம் அந்த ஆடை அணிகிறாங்கல்ல, ஒரு அந்த 5 நாளைக்கு அணிகிறாங்கல்ல, அந்த 5 நாளைக்கு என்ன செய்யக்கூடாதுன்னா நறுமணம் பூசக்கூடாது. அதே நேரத்தில் காலையில் நம்ம இஹ்ராம் அணிய போகிறோம் என்று சொன்னால் முதல் நாள் குளிச்சுட்டு அப்போ நறுமணம் பூசிக்கிடலாம். பூசினா கூட காலையில் இஹ்ராம் அணியும் போது நறுமணம் நம்மள்ட்ட இருக்கும், அந்த வாசம் வரத்தானே செய்யும். அத்தனைலாம் பூசி நல்ல சோப்பை போட்டு குளிச்சான்னு வைங்க, குளித்தவுடனே அந்த வாடகை இருக்குமா தானே செய்யும். அப்போ இப்படி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இஹ்ராமுக்கு முன்னாடியும் நீங்கள் நறுமணம் பூசக்கூடாது. ஏன் பூசக்கூடாது? பூசுனீங்கன்னா இஹ்ராமு நேரத்தில் அது இருக்கும், அப்படி இருக்கவே கூடாது, அந்த சங்காத்தமே இருக்கக்கூடாது அப்படின்னு இப்னு உமர் அவர்கள் மறுக்கிறாங்க. ஒரு செய்தியை சொல்கிறாங்க. ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, இவர் என்ன இப்படி உளர்றா இருந்தாலும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஹ்ராமுக்கு முதல் நாள் நான் தான் நறுமணம் பூசி விட்டேன், மறுநாள் அந்த நறுமணத்தோடு தான் அவங்க இருந்தாங்க. இஹ்ராம் அணிந்த பிறகு தான் நறுமணம் பூசக்கூடாதே தவிர முதல் நாள் பூசிய நறுமணம் நம்மிடத்தில் மிச்சமாக இருக்கும் என்று சொன்னால், ஒரு சட்டையில் அத்தர் அடிக்கிறீங்கன்னா அடுத்த நாள் போட்டால் அந்த சட்டையில் அத்தர் இருக்க தானே செய்யும். அந்த மாதிரியா உடம்புல செய்ய சில அந்த நறுமண புகை தான் அந்த காலத்தில் போடுவாங்க. அதுக்குன்னு சில புகைகள் இருக்குது. அப்படியே உடம்புல பார்த்துட்டாங்கன்னா நல்ல உடம்பு பூரா வாசமாக ஒரு நாள் 2 நாளைக்கு கமகமண்டு மணத்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நறுமண புகை போட்டிருக்கும் பொழுது அது தவறுங்கிறார் இப்னு உமர். ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, நீ என்ன தவறுங்கிற?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராம் அணிகிறதுக்கு முதல் நாள் நைட் நான் நினைஞ்சிருக்கிறவங்களுக்கு அந்த நறுமணத்தை போட்டு விட்டு அப்புறம் குளிக்க வச்சிருக்கிறேன். காலையில் அந்த நறுமணத்தோடு தான் இருந்தார்கள். நீ எப்படி அதை தப்புன்னு சொல்ல போச்சு அப்படின்னு யார் கேட்குறா? இப்னு உமர் கேட்குறார். அப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், ஆயிஷா நாயகி வந்து மார்க்க விஷயத்தில் பெரிய பெரிய சஹாபாக்களை எல்லாம் ஓவர்டேக் பண்ணியிருக்கிறாங்க. வாப்பா மாதிரி, வாப்பா அந்த மாதிரி ஆள் தான். அபூபக்கர் சித்திக் இருக்கார் இல்லையா, ஆயிஷானுடைய தந்தை, அவரும் அந்த மாதிரி அந்த ஷார்ப்புனா ஷார்ப்பு, அப்படி ஒரு ஷார்ப்பு. இந்த உம்மத்தெல்லாம் இன்னைக்கு தௌஹீதுல நம்ம நிற்கிறதுக்கு அவர் தான் காரணம். அவரை தான் இல்லை காரணமாக்கணும். ரசூல்லா மூத்தா போன பிறகு மூத்தாவலன்ட்டாங்க ஒரு கூட்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து கிடக்குறாங்க. அவங்க பாடி அடக்கம் செய்யாமல் இருக்குது. அந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்க, ஒரு கூட்டத்தார் வந்து நபிகள் நாயகம் மரணிக்கலைன்றாங்க. உமர் உள்பட, பெரிய பெரிய சஹாபாக்கள் உள்பட. உமர் என்ன பண்ணுறாரு, ரசூல்லா மூத்தா போனாங்கன்னு எவனாவது சொன்ன தலையை சீவிவேங்கிறார் வாள் எடுத்துக்கிட்டு. எல்லாம் பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க. ரசூல்லா மூத்தா போகலன்னா என்ன அர்த்தம்? கடவுளாக்குறாங்கன்னு அர்த்தம். கடவுள் தானே மூத்தா போக மாட்டான், அல்ல தானே மூத்தா போக மாட்டான். அப்போ ரசூல்லா மூத்தா போகலன்னு சொல்லிக்கொண்டே ஒரு கூட்டம் உண்டாகிட்டு இருந்தான தௌஹீதுல இருந்திருப்பாங்களா? அப்போ ரசூல்லா மூத்தா போகும்போது அபூபக்கர் அவர்கள் ஊரில் இல்லை, ஊருக்கு வெளியே அவங்க வந்து எக்ஸ்டென்ஷன் ஏரியாவில் தான் குடியிருந்தாங்க. மதீனாவுக்கு வெளியே உள்ள ஒரு பகுதியில் சனகுங்கிற ஏரியாவில் தான் குடியிருந்தாங்க. மூத்தா போனது கேள்விப்பட்டு வேகமாக வர்றாங்க. மக்களுடைய நிலையை பார்க்குறாங்க. நபிகள் நாயகம் மரணிக்கலைங்கிறாங்க. எங்கே போயிட்டு இருக்க அந்த மக்களுக்கு சிறுக்குக்கு போயிட்டு இருக்கிறாங்களே, ஏகத்துவத்தை விட்டு ஓடுறாங்களே. இப்போ ரசூல்லா மூத்த அந்த ஈரம் காயறதுக்கு முன்னாடி இப்படி போகிறாங்களேன்னு அவர் என்ன செய்கிறாரு, கொந்தளிக்கிறார். மக்களை நோக்கி சொல்றார், மன்கான யாவது முகமதன் இன்ன முகமதன் கதுமாத், உங்களில் யாராவது முகம்மதை வணங்கினால் தெரிந்து கொள்ளுங்கள், முகம்மது இறந்து விட்டார். ரசூல்லாவை பற்றி சொல்றார் அவர். நபிகள் நாய் அப்படிலாம் கூட அவர் சொல்லலை, அந்த இடத்துல அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு. நீங்கள் முகம்மதை யாராவது வணங்கினால் தெரிந்து கொள்ளுங்கள், முகம்மது மரணித்து விட்டார். ஒமன்கான யாபுதுல்லாஹ ஃபஹுவ ஹய்யுன் லா யமூத், யார் அல்லாஹ்வை வணங்குகிறீர்களோ தெரிந்து கொள்ளுங்கள், அவன் தான் சாகாமல் உயிரோடு இருக்கிறவன். நீங்க ரசூல்லா மூத்தாவலன்னு அல்லாஹ்வாக்குறீங்க, அல்லாஹ் அவர் மனிதர் என்று சொல்லிவிட்டு இது ஆயிஷா நாய் மாதிரி ஆயத்தள்ளி போடுறாரு. இதே மாதிரி தான் ஆயிஷா நாய் எங்கேருந்து படிச்சாங்கன்னு கேட்டா, அவர் தகப்பனார் அப்படியான வார்ப்பு. அவர் என்ன செய்யறாரு, அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான், இன்னக மையித்துன் இன்னகும் மையித்துன், நபியே நீ மரணிக்கக்கூடியவர், அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள், எல்லாம் சாவ போற ஆளுக்குன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொன்னானா? அதெல்லாம் இப்போ நடந்திருக்கு. அல்லாஹ் சொன்னதை நடந்திருக்கு. சாவலங்கிற அம்மா முகமது இல்லா ரசூல், முகமது தூதர் தான். கது ஹலத்து மின் கபலி ரசூல், அவருக்கு முன்னால் பல தூதர். இதெல்லாம் குர்ஆன் வசனம். இதெல்லாம் அள்ளி போடுறாங்க. எப்படி ஆயிஷா நாயகி பிரச்சனை வரும்போது ஆயத்தை அள்ளி போடுறாங்களோ, அந்த மாதிரி அபூபக்கர் என்ன செய்யறாரு, அந்த மக்கள் மத்தியில இந்த வசனத்தை அள்ளி போறாரு. அம்மா முகமது இல்லா ரசூல், முகமது தூதர் தான். கது ஹலத்து மின் கபலி ரசூல், அவருக்கு முன்னாடி பல தூதர்கள் போய்விட்டார்கள். அவை மாத்தவு குத்தில இன்கலப்து மல ஆக்காபிக்கும், இவர் கொல்லப்பட்டு விட்டால், இறந்து விட்டால் வந்த வழியே போயிடுவீங்களா? முகமதுக்கு தான் அந்த மார்க்கத்துக்கு வந்தீங்களா? அவர் இறந்து விட்டதுனால நீங்க பழைய வழிக்கு நாங்க அவர் சாவலன்னு சொல்லிட்டு கடவுளாக பாக்குறீங்களா என்று ஒரு வசனத்தை முன்னாடியே எல்லாம் இறக்கி வச்சிருக்கிறான். உஹது போற நேரத்துல அந்த வசனம் எடுத்து இந்த இடத்துல போடுறாங்க. எல்லாம் விரவளத்து போய் அம்புட்டு பேரும் உமருடைய கையில உள்ள காலை வாழை கீழே விழுந்துருச்சு. அபூபக்கர் பக்கம் வந்துட்டாங்க. அப்படி செய்யாம இருந்தா நம்ம எல்லாம் ரசூல்லா வழிபடக்கூடிய சமுதாயம் மாறி போயிருப்போம். அவரை கொண்டு அல்லாஹ் என்ன செஞ்சான், ஏகத்துவத்தை அபூபக்கரை கொண்டு காப்பாற்றினான். அபூபக்கர் எப்படி இந்த மாதிரி குர்ஆனை கொண்டு அந்த சமுதாயத்தை நல்வழிப்படுத்தினாரோ, அதே மாதிரி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு குர்ஆனை கொண்டும், அவர்களுக்கு நபிகள் நாயகத்தோடு இருந்த வாழ்க்கையில் கிடைத்த ஞானத்தை கொண்டும், அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அறிவை கொண்டும் இணைஞ்சிருக்கிறாங்க. கூர் தீர்த்தியவர்களாக அனைத்து தவறுகளையும் கண்டித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஆலிமாக்களாக நீங்கள் உருவாக வேண்டும். சும்மா இந்த பேப்பரை வாங்கிட்டு போறதுலாம் ஒன்றுக்கு உதவாது. குர்ஆனோடு உங்களுடைய தொடர்புகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். குர்ஆனை வாசி அதில் என்ன சொல்லுது என்று சிந்தனை ஏற்றிக்கொள்ள வேண்டும். குர்ஆனை படிக்கணும், தமிழாக்கத்தை படிக்கணும். ஒவ்வொரு வசனமும் என்ன சொல்லு, அது என்னென்ன கருத்தெல்லாம் எடுக்க முடியும், இதில் என்னென்ன கருத்தெல்லாம் அடங்கி இருக்குது என்று சிந்தித்து விளங்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால், நீங்களும் ஒரு ஆயிஷா சித்திகாவை போல ஒரு பெரிய ஆலிமாக்களாக உருவாகலாம். அப்படி உருவாகக்கூடிய ஆலிமாக்களாக உங்களை ஆக்கி அருள் அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த உரையில் ஒரு செய்தியை நான் விட்டுட்டு அதை கேட்குறாங்க. 3 விஷயம்னு சொன்னேன்ல, ஆயிஷா நாயை வந்து 3 விஷயத்தை சொன்னால் அவர் போய் சொல்றாரு. 2 தான் சொன்னேன், ஒன்று மறந்துட்டேன். அது என்னன்னு கேட்குறாங்க. அது சுருக்கமாக, நபிகள் நாயகம் அவர்கள் அவங்களுக்கு அறிவித்த வஹியில் எதையாவது மறைத்து விட்டார்கள் என்று எவனாவது சொன்னால் அவனும் போய் சொல்லுகிறான் அப்படிங்கிறத ஆயிஷா நாயை சொல்லிட்டு அதுக்கு வந்து குர்ஆன் வசனத்தை ஆதாரம் காட்டுவாங்க. அந்த 3ல் அந்த 1 விட்டுட்டேன். அந்த பேச்சு இதில் வந்து 2 தான் சொல்லியிருக்கிறேன். அது ஒருத்தர் கேட்டார், அதை ஞாபகப்படுத்திட்டேன்.